has actually Right. made a mistake, this is a Right. very important tool to punish, like immediately, and it can put pressure on agencies to take immediate actions. So in that way, it's a good thing. I have started from nothing, absolutely nothing. It's not even zero, it's like minus, because I was doing something else. There was a momentum to become an engineer, and suddenly I discovered this thing that I really like. And I start doing it. But at the same time, as a kid, I also had many dreams, like common dreams. I'll buy my own house and I'll buy this car, it's a luxury car. I don't think about future that much, and that is one thing which I've developed lately and is helping me a lot. It might sound very cliche, but if you take care of today, tomorrow we will take care of it. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஸோ எப்பவுமே சுஷாந்தோட அந்த டைலாக் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும். ஒரு நல்ல விஷயம், ஒரு பாசிட்டிவிட்டி. ஸோ எப்பவுமே அதோட துவங்குறது ரொம்ப ஹாப்பியாக எனக்கு இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் திரும்பியும் மறுபடியும் சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவரோட டிஜிட்டல் டைரி, சீக்ரெட் டிஜிட்டல் டைரிக்காக நம்ம இங்கே சேர்ந்துருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அவரோட சீக்ரெட் டிஜிட்டல் டைரியை, அதாவது இதுதான் டிஸ்க்ளைமர், நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். அவரோட சீக்ரெட் டிஜிட்டல் டைரி தீப்திஜி அவர்கள் அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல அவங்க டீகோட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க ஆங்கிலத்துல. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வித் ப்ரியர் பர்மிஷன், அவங்களோட தீப்தி மேமோட பர்மிஷனோட நம்ம அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல இருக்கிற அவங்களோட அந்த ஸ்லைட்ஸை எடுத்து விஜய் ஆங்கிலத்தில் படிக்கிறாரு, அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட டிஸ்க்ளைமர். ஸோ இதை நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் விஜய் இங்கே ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுறேன். வணக்கம் விஜய்ஜி அவர்களே. நமஸ்தே, நமஸ்காரம். தேங்க்யூ மித்ராஜி. வணக்கம், வந்தனம், நமஸ்தே எல்லாருக்கும். ஜெய் ஜெகநாத். ஜெய் ஜெகநாத், எக்ஸாக்ட்லி, ஜெய் ஜெகநாத். எல்லாருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு எஸ்எஸ்ஆர் டைரி படிக்க வந்திருக்கோம். ஸோ அதே ஒரு இட் கிவ்ஸ் எ கிரேட் பிளஷர் அண்ட் ஆனர் கூட சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் மறுபடியும் வந்திருக்கோம். கண்டினியூ பண்ணுவோம். அப்பப்போ கொஞ்சம் கேப்ஸ் வந்துடுது எஸ்எஸ்ஆர் டைரி சம்பந்தமா. ஏன்னா எல்லாரும் வேலை செய்யறாங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு டைமிங் செட் ஆக மாட்டேங்குது, மித்ராஜிக்கு கொஞ்சம் டைமிங் செட் ஆக மாட்டேங்குது. பட் வி வில் மேக் ஷூர் தட் நாங்கள் போக இன்னும் இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எஸ்எஸ்ஆர் டைரிஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் நான் உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு மித்ராஜி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ், சொன்ன மாதிரி வி வில் மேக் ஷூர், எஸ், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ எஸ் மித்ராஜி, நீங்க டிஸ்க்ளைமர் தமிழ்ல சொல்லிட்டீங்க, அது ஒரு நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க வியூவர்ஸ் பத்தி இல்லைன்னா நீங்க வியூவர்ஸ் ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, கண்டினியூஸா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எஸ் ஜானுமா, வழக்கம் போல அவர் ஸ்வீட் ஆர்ட் ஜானுமா, தேங்க்யூ ஸோ மச். நந்தினி சிஸ் வணக்கம். நான் இப்போ ரெகுலரா உங்களை பாக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் எல்லாம் உங்களோட அப்ரிசியேஷன், மோட்டிவேஷன் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. எங்களை நல்லா மோட்டிவேட் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் எஸ்எஸ்ஆர், இது எல்லாமே எஸ்எஸ்ஆருக்காக நம்ம பண்றோம். ஸோ அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எங்களோட எஜெண்டா எஸ்எஸ்ஆருக்காக நியாயம் கேட்கறது, அவரு சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் நியாயம் கேட்கறது, அதுல நாங்க ஒரு பொழுதும் நாங்க விலக மாட்டோம் அந்த ஒரு தாட்ல இருந்து. ஸோ நீங்களும் எங்களுக்காக எவ்வளவு பேக்கப் பண்ணி, அதாவது எங்களை என்கரேஜ் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் அ லாட். ஜானுமா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் டா, குட் ஈவினிங். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ, எப்படி சொல்றது, ஜானுமா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ட் தான், ஆசெட். அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன். ஸோ இதெல்லாம் பாராட்டக்கூடாது, ஏன்னா நம்மளாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். பட் ஸ்டில் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் we have to tell. Sometimes you need that feedback. You need that. Sometimes we need to appreciate people, because this is a movement. We need they are good பாசிட்டிவிட்டி. திஸ் கீப்ஸ் அஸ் கோயிங் ஃபார் ஃபர்தர். ஏன்னா இவங்க எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கூட டிராவல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இடையில வர்றவங்க கூட ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த டைரி பத்தி தமிழ்ல இருக்குன்னு. அவங்க இடையில அவங்களும் எவ்வளவு மோட்டிவேட் பண்றாங்க. ஒரு வீடியோவுக்கும் எப்படி இவங்க எல்லாம் மோட்டிவேட் பண்றாங்கிறது இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு. நிஜமாவே சொல்றேன். ஒருத்தர் வந்தா கூட நாங்க படிப்போம் அவருக்காக. ஏன்னா எங்களோட எய்ம் என்னன்னா, ஒருத்தருக்காவது நம்ம அவங்களோட ஐ ஓபன் பண்ணணும். அவங்க மூலியமா பல பேருக்கு ஓபன் ஆகும். அதுதான் எங்களோட தாட். ஓகேங்களா? சோ பாசிட்டிவ் வைப்ஸ் சொல்லிருக்காரு ஒரு டைரியில. நம்ம டீம் எல்லாமே, நம்ம டீம், நம்ம ஃபேமிலி, எப்படி வேணா சொல்லலாம். we are a team, we are a family, and we need to keep motivating each other.
எப்படி மித்ராஜ் என்ன மோட்டிவேட் பண்றாங்க, எப்படி ஜானுமா எங்களை மோட்டிவேட் பண்றாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் லைக் நம்ம சொல்லிட்டே இருந்தா தான் வந்து இட் வில் கீப் ஸ்ப்ரெட்டிங், பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். கரெக்டா சொன்னீங்க மித்ராஜி. ஸோ அண்ட் வணக்கம், இவன் அடங்க மாட்டான். மித்ரா ஆர்மி மதி மதி ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் மித்ராஜி. சலைக்கும் ஐயோ சாரி வாலைக்கும் அஸ்ஸலாம். பிக்க மாத்திட்டீங்க டேவிட் ஜி. டேவிட் ஜி பிக்சர் மாத்திட்டீங்க. அந்த நேத்தே நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நேத்து ஒரு சீரியஸான டாபிக் போயிட்டு இருந்தாலும் என்னால கேட்க முடியல. ஸோ நைஸ் டு see you டேவிட் ஜி. தேங்க்யூ ஸோ மச். இவங்களும் வந்து அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் அல்டிமேட். ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு பூஸ்டா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அதான் சொல்றேனே, நம்ம எல்லாம் வந்து எப்படி வந்து இணைஞ்சிருக்கோம், எல்லாம் சுஷாந்துக்காக நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் டேவிட் ஜி. ஸோ மித்ராஜி, யூ ஆர் டெஃபினெட்லி டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். அப்சல்யூட்லி நோ செகண்ட் தாட் அபவுட் தட். பிக் ஹக்ஸ் டு யூ. மை பிக் ஹக்ஸ் டு யூ நந்தினி ஜி. ரொம்ப ஹாப்பி எனக்கு. நீங்க எல்லாம் வந்து சுஷாந்துக்காக, நம்ம முன்னாடி யாருன்னே தெரியாது, சுஷாந்த கூட நம்மளுக்கு யாருன்னு தெரியாது. பட் இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஆன மாதிரி நம்ம போய் நிக்கிறோம். அவரால் நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோம். இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ். ஐ ஆக்சுவலி வாண்டட் டு டாக் அபவுட் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ். இன்னொரு செஷன்ல நான் அதை பத்தி நான் கண்டிப்பா நான் பேசுறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் டேவிட் ஜி. எஸ், நம்ம ஒருத்தர் 2 பேர்னா கூட நம்ம அவங்களுக்காக நம்ம இந்த விஷயத்த எடுத்திருக்கோம், அதை போய் சேர்க்கணும். நான் வந்து கண்டிப்பா நான் டிமோட்டிவேட் ஆகவே மாட்டேன். 6 மெம்பர் இருக்காங்க, 5 மெம்பர் இருக்காங்க. என்னோட நோக்கம் அது கிடையாது. என்னோட நோக்கம் சுஷாந்தோட டைரியை கரெக்டா தெளிவா எடுத்துட்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. அது இன்னைக்கு இல்லைனா கூட என்னைக்கோ ஒரு நாள் நிறைய பேர்கிட்ட சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ வித் தட் பிலீஃப். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்க வந்து உங்களோட விஜய்ஜி, நீங்க வந்து உங்களோட டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டேவிட் ஜி சொல்லிருக்காரு வைஃபோட பிக்கா அது. ஓகே ஓகே. ஆமா முதல்ல வேற ஒரு பிக் இருந்தது. அவர் பிக் இருந்துச்சு, இப்ப வைஃபோட கேப். ஹாப்பி ஐ மீன் எல்லாம் ஷேர் பண்றீங்க, எங்க கூட ஷேர் பண்றீங்க. கன்சிடரிங் not considering we all are became a family. So அது சொல்லி we know that how much importance you are giving to your wife. அதேதான் எல்லாருமே வந்து அப்படிதான் இருக்கணும். வைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ், பசங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி சொசைட்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர், family members here. Yes, without any further ado, it's exactly I guess 5 minutes. Yes, disclaimer in English solidren or what before I start reading the pages. As Mitraji already mentioned in Tamil, all the pages what we are reading or what we have been reading are taken from Deepti Ji's Twitter handle page. So after her permission, after her full consent, we have downloaded those pages and translating them in Tamil. Also, I want to say something here. We are not taking any. Can you hear me? Yeah, okay. We are translating them in Tamil. I'm reading in English and Mitraji is translating them in Tamil. Mitraji, just give me 1 second. Please. நான் இங்க வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். Actually, we are not going any personal information, because this is we are taking whatever information is given in the digital diary drives from Deepti Ji's Twitter. We are just translating. We are not adding or we are not deleting anything. So we are just giving whatever information is given there. We are not going behind any big names. It's not like that. Whatever it's given, அவங்க கொடுத்திருக்கிற நேம்ஸ், அந்த ஸ்லைட்ஸ்ல இருக்கிற நேம்ஸ் தான் நாங்க படிக்கிறோம். ஓகேங்களா? இதை நாங்க வந்து எதையும் delete பண்ணல, எதுவும் ஆட் பண்ணல எக்ஸ்ட்ராவா. ஸோ அதையும் நான் வந்து இங்க வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். மை டியர் பாலாஜி பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ ஐ திங்க் விஜய் ஒரு சின்ன பர்சனல் கால் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு, மன்னிச்சிருங்க. ஏன்னா ஐ திங்க் இட்ஸ் அதை அவாய்ட் பண்ண முடியாத கால். ஸோ ஐ திங்க் நீங்க எதுவும் தப்பா நினைச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மித்ராஜி, ஐ லவ் த வே யூ ஆர் ஸ்ப்ரெடிங் அவேர்னஸ் அபவுட் மெனி திங்ஸ் அண்ட் இன் திஸ் வே யூ ஆர் ஸ்ப்ரெடிங் லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி அண்ட் ஸ்ட்ரெங்த். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது, அதுதான் நம்மளுக்கு அல்டிமேட்டா நம்மளோட கோல் வந்து ஸ்ப்ரெடிங் பாசிட்டிவிட்டி மட்டும் இல்ல, லவ் தான். ஸோ ஃபைனலா வந்து ஒன் டே வி திங்க் நம்ம வந்து பின்னாடி போனதுக்கப்புறமா யோசிப்போம், அடடா நம்ம வந்து இவ்வளோ ஒரு என்ன சொல்றது கல் நெஞ்சமா இருந்துட்டோமா அப்படின்னு. சின்ன விஷயங்கள்ல மறப்போம், மன்னிப்போம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து மெச்சூரிட் ஆக வந்து நிறைய விஷயங்கள் நாமளும் தப்பு பண்ணியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டிருப்போம், ஃபேமிலி மெம்பர்ஸோட போட்டிருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோ போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க தான் நம்ம கிட்ட வந்து பேசணும், இல்லை நாம தான் அங்கே போய் பேசணும், அப்படி கிடையாது. எந்த ஸ்டேஜ்லயுமே வந்து we need to forgive certain things and forget certain things. அவ்வளவுதான். we have to keep moving next level போயிட்டே இருக்கணும். ஸோ பாசிட்டிவிட்டி, லவ் தான் கண்டிப்பா வந்து and நம்ம தெய்வ பக்தி, இது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதுதான் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல வேர்ல்டு நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில ஐ எம் ரியலி ஹாப்பி உங்களோட கமெண்ட் படிக்கிறதுக்கு.
சூப்பர் மெசேஜ் சொன்னீங்க. ஆக்சுவலா அதான் சம்டைம்ஸ் மித்ராஜி கூட என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் லைக் தப்பு நீங்க வந்து இந்த மெசேஜ் சொன்னது இட் வாஸ் ரியலி குட் மித்ராஜி. ஐ மீன் லைக் எனிதிங் டசன்ட் நீட்ஸ் செப்பரேட் பிளாட்ஃபார்ம்லாம் தேவையில்ல. ஒரு எங்க சொல்லணுமோ நல்ல நல்ல விஷயத்தை எங்க சொல்லணுமோ சொல்லிடணும். லைஃப் இஸ் டூ ஷார்ட். ஐ மீன் லைக் நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த கிரட்ஜஸ் எதுவுமே வச்சுக்க கூடாது. லைஃப் இஸ் டூ ஷார்ட். நல்லா ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளவு முடியுமோ ஹாப்பினஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. So thanks Mitraji for bringing up that here. Yeah, Okay, thanks, once again Nandini ji. Yeah, Nandini ji. Yes, please. Nandini ji. Thanks. And Balaji bro கூட பார்த்தேன். Super Yeah. Balaji bro. Once again, just on the disclaimer English sorry. Sorry, I got Yeah, no problem. yeah, I got disturbed by the phone. All the pages what we are reading or what we have been reading are taken from Deepti ji's Twitter handle. After her full permission, after her full consent, we have downloaded those pages and we are translating them. I am reading in English and Mitraji is translating them in Tamil. Every time when we read the pages, we normally give the page numbers. As you can see, this is the page number from the drive. Normally there are different drives, so it's a bit hard to find. But if you are a regular follower, you should be easily able to find out which page number we are talking about. So we give the page numbers, and for any reference or cross-reference, you're always welcome to go to those pages from Deeptiji's Twitter handle, and you can see that we are not manipulating any information from the drives or from the pages. We are just reading them, and Mitraji is just translating them as it is. So there is no addition or subtraction from the lines. So that's the disclaimer. Yes, Mitraji, without any further ado, வாங்க pages குள்ள போலாம். And normally my screen is this side and my camera is this side, so you will see me Page 70, September 2. ஏன்னா கண்டிப்பா page 71 Mitraji. Date எனக்கு தெரியல, நீங்க டேட் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் இங்க போட்டுடுறேன். 71 second para. Sheena Bora. Sheena started the career. Yeah. That's Okay. yeah. And recap, of course, நாங்க எல்லாம் முக்காசி நாங்க பேசுனது ரிலையன்ஸ் அம்பானி குரூப் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அவங்க என்னென்ன ஸ்கேம்ஸ் பண்ணிருக்காங்க, and that is continuing from Reliance Ambani to now. This is another case Sushant எடுத்திருக்காரு while investigating Ambani and Reliance Group. So still we are talking about this giants. Okay, yes Makale, come. Let's go. Lot to read today also. Sure. Sheena started her career as a management trainee in Reliance Infrastructure in 2009. Mitraji, I think we missed a page. We have to go back one page. I think Sheena Bora murder case. So sorry, Mitraji, you are right. Page number 70, first para. I'm sorry, Mitraji. No problem. Page number 70, first para, or sorry, second para. Sheena Bora murder case. This case was one such nerve-chilling case that took most of the people who got to hear about it by shock. How, for the sake of money and in order to keep dignity, such crimes also can happen. This case can throw lights on such aspects, and also if I have to make one connection to this case, then the case of mysterious death of Sridevi ji can be linked to this case. Because in both the cases, the subject is on the family members. In both the cases, the suspicion is on the family members. While in the Sheena Bora case, the things are out in the open, but in Sridevi ji's case, most of the things are yet to come out. Pathetic is our system. I just don't know what to speak about it. But let me actually carry on with the task on hand and how this will play a major role in understanding the modus in the way these people work. The entire Sheena Bora case revolves around three things: a 3-bedroom flat that was given to Sheena, the amounts that were siphoned of funds from his company's account to Sheena Bora's account in Singapore, the dark secrets of Reliance Infrastructure. There's another theory that her alleged relationship with her stepbrother was the prime cause for the murder. But what I got to hear and the things that will reach me clearly indicate this was an attempt to bury the real truth down, and Reliance is also involved in this too. Can be proved, but for that, we have to study the entire case in detail and do some of our investigations around it. I have set up a team to work on this and shall keep a close track on this. Now again, the authorities will definitely ask me, what made me take this up? The simple answer to the question is nothing made me take this up. But I was revolving around the Ambanis. This came up out of blue. And when the matter is such a serious one, where the case is of a murder and it has so many angles attached to it, I think I should take this up. And I took it up. I do not want to achieve anything but the truth out of it. And if I am successful in decoding some facts around it, no one should have any real problems about it. And if they do, then it would mean that they are hand in glove and want to keep the issue buried. And this is according to me. Next page, 71.
And this, according to me, be the logical conclusion in the set scenario. The flat thing, I don't think, did much of a damage to the extent that Sheena had to be murdered, but the other two things play major roles in another case which lead to this murder. Now, this incident can be linked to two cases. The case that is in contention here is the INX media case, which has names like Karthi Chidambaram, P. Chidambaram, Indrani Mukherjee, Peter Mukherjee. The connections to the case and the death of Sheena Bora. If I have to explain, I need to do a small run back in the dates of history so that we can give this a logical reasoning. Sheena started her career as a management trainee in Reliance Infrastructure in 2009, and it was during the same time that the INX Media too saw a major change in their management when there were rumors that Peter and Indrani would step down. That happened during the due course of time before the end of 2009. But the story doesn't end here. The main thing around this, the biggest link in the entire thing comes from one college, St. Xavier's, from where Sheena got her degree in Bachelor's of Arts. This college has a list of alumni like Mukesh Ambani, Rajiv Sardesai, Aditya Thackeray, Salman Khan, Anil Kapoor, Mahesh Jethmalani, and lots more. I don't know why this can't be ignored because if I point my pointers of doubt on some connections to alumni and the crimes that have happened, this college does read the names of Rakesh Maria Ratan G. Tata, amongst others, who are very respectful names. So this can very well just be my assumption. But this can also lead to the fact that due to the same college, which was mother institution, there by far can be possibility that this can be one of the reasons to get these people closer, because most of the times favors are done on people who belong to the same caste or from the same town or likewise. I'm just trying to study what could be that one common link during which he can give a breakthrough to a whole lot of things that can follow. But for now, unfortunately, I have not laid my hands on any such things, so let's get back to the topic on hand. The time Sheena joined Reliance Infrastructure and the time the money laundering happened, the money going into her account in Singapore by Peter Mukherjee. The time she resigned from her job and how the ED was tightening the noose around the former directors of the INX all seems to be connected. Just because as soon as Sheena went missing, came out a Pandora box, which revealed a lot of things, but nothing reached the conclusion. It should have reached before. It should have reached. Conclusion, it should have reached. Before I continue any further, let me add this. Let me add this too. Indrani never introduced Sheena as her daughter to anyone. It was as late in August 2015 that Mikhail revealed that Sheena was Indrani's daughter. Some people also say that it was when Mikhail got to learn that he too was on the hit list, he gave this information out. Else, he would never have no soft spot to Rahul, the person, stepbrother, with whom Sheena was believed to be in relationship with. And this Rahul is the same person who insisted on an investigation. Or anyone, but if one logical conclusion has to be derived as to how a brother sister can be in relationship, this can be the only explanation according to me. If not, there can't, next page, there can't be another conclusion that the fact that even Rahul knew it all along. Anyways, this might confuse everyone, so let me not jump the queue. Sorry, let's go in accordance. When the driver was giving his confession in court, there was one person who was present that day, and he clearly said a lot of statements which the driver had given during the course of his investigation were never repeated in the court, and both prosecution and defense played a foul. I have taken this as a silver lining because this person who got in touch with Asif Bhai has promised to get a copy of his original statements, which he gave to the CBI to us. And once this comes, there is no option but to believe this person. But when we try to get a little deeper on this money trail, the trail like that money Peter had got through the investments traveled everywhere and finally reached Sheena's account. Everywhere means Mauritius. And when the ED announced in September that it would reopen the 2010 FEMA Foreign Exchange Management Act case under the Prevention of Money Laundering Act 2002, Neeta Ambani started showing interest in this case. Now, why did Neeta Ambani step in and what made her take keen interest here is another huge story which has nothing to stand with it. But if some reports are to be believed, there is a wild rumor that the Reliance family is the sleeping partner in this INX media.
because the Ambanis are believed to be closely connected to P. Chidambaram. And this is widely reported everywhere in the media as to how good a relation these Ambanis share with some top Congress leaders. Again, here, if someone wants to brand me as an anti Congress, let me make one thing very clear here. Facts and statistics show a story which we have to believe and not what people assume. When it's crystal clear in front of my eyes, now that this is how the things might have happened, the only thing I need to now do is to work around getting the evidences for this. There is saying that the dirty secrets lie in the closet of the rich. Let's try and dig into some of it. I will make sure I will make such closets and see what comes out. I'm sure that there would be a lot of information hidden in these closets, and when Asif Bhai gets to it, I will make sure I will make multiple copies of it and start. The days are not far when all these people will be exposed and the world would know what they are and what their intentions were. Again, we need to be very careful when we are doing this. We need to watch out for the opportunists like Arvind Kejriwal, who here again we need to be who would come as an activist and use this as a mileage to gain a career for themselves. We have done so many mistakes in the past, but this time for once let's leave all our past behind and start as if we were born today. Let's make sure that we don't repeat our mistakes, what we have done in the past, and forget everything what anyone has done. Because what I personally feel is that when these informations make their way out in the media, everyone will try and make sure that they see what benefit they can reap out of this. I have decided I will not take the help from anyone because I know if I come out in the open and keep this out in front of my godfathers, they will be in such a better situation to take action and work around this. My fans and my fellow citizens are my godfathers. Page 73. I have made it a point to make myself very clear that unless public gets to learn the whole truth till then, there is no way there is any kind of change. What would come in the society? Sheena Bora murder case has a lot of dirty secrets hidden in it, and with time and proper planning, I will make sure I will keep everything out to the general public to see in the to s- public to see. In the back of my mind, around the August of 2021, I am going to start, and from there, I will ensure there will be no looking back. The only reason for this is I have to ensure that I have a proper streamline of plans and the path ready how to do, which to start first and how to continue. Because if I end up confusing people, then the entire effort would go waste. There are some more things to be added to this Sheena Bora chapter, but I have to wait till I meet the people around this and get to hear more from them. For now, this is what I have heard, and I have ensured that I have penned it down. And as I have heard it, the one thing that has to be underlined here is that 2G scam and the INX media is that there were investments to and from to companies in countries like Malaysia and Mauritius, and the involvements of the father-son duo. If I have to go back now and think that there is very possibility that most of the scams and the Ponzi schemes that happened around this have to go back now, and most of the scams and Ponzi schemes around this time are closely overlinked, and the agencies should actually try generalizing the industry inquiry. I don't know how practical this would be, but I get a feel after getting to hear about both the cases is that I will have two approaches on this. The team that is working will be dedicated to each of the causes, and I will look at it from a general angle, wherein I can try and connect to see if there is that one pattern which can actually give us an idea about how many such incidents are interlinked. I sometimes have a strong feeling that here is that one connection which is common these camps. I just don't want to assume things, but I will ensure that I will make it a point to first get to the root of the things, then speak anything around it. Because the one thing I keep telling myself and request everyone to do is that the thousand goods you do will all go in drain if one mistake of yours comes up, and this is when the people against you will use this as an opportunity and make you bite dust. This is the harsh reality, and this is why we need to be even more careful when we have our hands in sensitive things. The reason that I call these as sensitive things is because these issues can play a major role when society building comes into the picture, and this is why these issues need to be handled with utmost wisdom and care. Because we need to ensure that we don't call upon ourselves the worth of wrong when our intentions were right, but the preparations did not match the intentions.
This is where most of our plans go wrong. Having the right intention plays a major role, yes, but the right preparation do the job for you. So we need to maintain the balance. Yes, anyone can prepare, so intentions have maintain the balance. Yes, anyone can prepare. So intentions have an upper hand, but there is nothing upper or lower here. Intentions and preparations are like our two eyes, is the point I want to make over here. The fight that we are involves people who are demigods now, and it will take a lot of struggle to dethrone this status of theirs. This will need some harsh measures, and we have to ready with all our actions and counteractions to go along with it. This is how we need to make sure that we get to the goal and make sure that we have the right definitions of the goal. Because what often happens is that we tend to, page 74, we tend to celebrate short term victories too much and then forget the goal altogether and get derailed from it. Before I continue any further, I need to make the one mention where my belief that whatever I'm doing, I will get a logical end to intensified, and my hopes that at least this time I won't fall flat on my face, rejuvenated. And I was so happy that we have some who can actually look up to. The swearing in ceremony of Narendra Modi ji, second term. I was not much keen on politics, but always was appreciative of some of our leaders like Subhash Chandra Bose, Bhagat Singh, Lal Bahadur Shastri, and some others. But this was in my own personal capacity when Modi ji called out to me and some others from the industry to spread awareness on voting. I did my bit of it, but what came as a surprise to me was that there was an invitee for the swearing in ceremony. I went I went there with full enthusiasm and was very happy to hear the man speak and conclude that if someone could do something good to our country, then it would be this man. The man whom we all elected to represent us as the Prime Minister of our country. I couldn't have much of an interaction with him on a day, and I think I would have to consider myself as a fool if I expected any kind of interaction on that day. And I'm glad that I was there because there was so much positivity there, and it made me enjoy every second of it. When I had to face some grinning faces when I was there, that really didn't matter because till this time the only thing these people knew as I was up to something and were not sure what it was. In the ceremony, listening to the man's word when he took his oath, my hair stood up for the first time. Maybe I felt someone meant each and every word he said. I did not have much of an idea back then why this was happening to me. But today when I look back and think on the same, I feel that every single emotion that ran into me that day was fully right. I will come back to this in detail a bit later, but yes, this needed a mention here because after this, I was happy that my work won't go to waste and some plans that I had, which again I will get back to it a little later once I am done with the chapters. I have to cover, chapters I have to cover. I thought I would be in the right hands. I do not know about others, but on the grounds of capacity, humanity, in a non biased way, if I think keeping all the politics aside, then yes, for me, Modi ji is my prime minister. And this does not mean I am a bhakt for now. I feel all the intentions are genuine, but this doesn't mean I will be the yes sir, no sir category. If I feel something is wrong and I have to raise a question, I definitely will. But one assurance I have when I saw the body language and the way the man took his oath is that this time the questions we ask will not go unanswered. This is what struck me back then. This is it for now, and on my experience with this incident. I have a lot to mention about some other things where Modi ji steals the show, but I will get back to it later. In the next couple of slides, I will speak about the thus far called king of romance, the person whom I was a big fan of. Yes, you heard it right. It's none other than Shahrukh Khan. And this incident again has the IPL in picture. And next slide, 74. Sorry, 75. IPL in picture, and this is with the KKR team and the Rose Valley group of companies. And here with this incident, you will get to know what I had told earlier. The amounts these people get through endorsements and how these people use the IPL as a tool to evade taxes. To understand this on the whole, let's start from the beginning and how things unfolded then. It all dates back to 2012 when Rose Valley Hotels was one of the jersey sponsors of the KKR team for two seasons, 2012 and 2013, and they had paid an amount of 11.87 crores as sponsorship fees.
Total amount, if inner sources are to be believed, is way above 25 crores, and a lot of other wings are attached to it. Are attached. It will get to it step by step. Before I start to reveal this out, let me keep you informed that the Rose Valley Ponzi scam that came out in 2014 is estimated to be close to 20,000 crores. And in most of the cases, the money was raised through advances for real estate and hospitality projects with a promise of higher returns to the investors. The KRSPL, Knight Rider Sports Private Limited, which owns the team KKR, is consisted of Shahrukh Khan, Gauri Khan, Jay Mehta, Juhi Chawla, and Venki Mysore. This is this not the first venture of SRK with Juhi, what is known as a Red Chili Entertainments. Today, Red Chili Entertainments today. Back in those days was Dreams Unlimited, which SRK had started with Juhi and Aziz Mirza, the man who was the creator of Circus. SRK took over Dreams Unlimited from the other directors and renamed it Red Chilies Entertainments. And as of today, the Red Chilies Entertainment owns 55% of KKR shares, and the Mehta Group owns 45% of the KKR shares. There is a goof up here too. Let's start with the goof up so that it comes in chronology. The initial shares both the companies had was 60-40, and SRK in 2015 had sold around 5 million KRSPEL Knights Rider Sports Private Limited shares to J Mehta at undervalue rates, and the ED was behind SRK on this too. And the Rose Valley scam coming up made it two birds for the ED, which questioned the king on both the Rose Valley first and then the Foreign Exchange Management Act violation of 2015. All this do not need any proof to go with because all this is already documented. The only reason these things did not make the impact is because of the lollipop chewing media, who does not make this into news. And had all this come out at the right time, people like Jia Khan would be alive. I would not say that SRK is involved in Jia's murder, but yes, this money rotation has been a cancer that has caused the death of so many people. My God, these connections, this is just the beginning of the entire scheme of things. By the time you reach the end of it, you will gulp down the two bottles of water without taking a single breath. These people, if I put it in this way, if there is a university where scams and money laundering is to be set up, then there would be general elections to decide who would be the chairman, one after the other. Each has their own track record. And when we compare one is better than other, sad state of things. But it's the reality we need to understand. Next slide, 76. We need to understand the kind of situation we are in. Realize that unless we stand for ourselves, no one will. It's written that unless you fight for your right, you have no rights to cry for what you have lost. This is the basic truth of life. SRK has been invading most of the things because of his demigod status, and to a large extent, if my calculations are not wrong, this man was successfully able to convince the ED that he had no hands in the money laundering done by the Rose Valley Group. Perhaps he forgot about the deal he did with his partner about the undersell. And the biggest connection point here is that the other names that came up in the incident is St. Xavier's College, Kolkata. And there were properties too. My simple question to myself is when these people said that they have no hands in the money laundering, then why is that they have not filed any counter case on the assets the ED took under their possession and also have not taken a single action around the fact that some of the bank accounts were frozen? If you ask me for proof here, you do not need to worry much about the proofs here because everything is out in the public domain. And based on that, when we ask questions, we should lay our hands on the relevant documents. We having all the documents and then coming out, it will take a lot of time. What I will do here is that issues like that have made some kind of news and later had been buried down. I will make sure I will set up a team for this who will take out these topics in the public and ask questions in a manner that if someone doesn't answer to these questions, it would clearly imply that they are hand in glove. The first step towards taking these people down is to make people realize and see. Once people realize and see through things, the fear factor these people have created would be away from the time will be over and that would mean their downfall. Once the fear of anything is over, then that thing is as good as dead is what human manuals say.
from the time the civilization have come into existence. Red Chillies Entertainments too has been involved in a lot of stuff, and this too can be dug in with the fact of KRSPL has come under the scanner. And the investigations are going on. Another interesting character around this whole incident is Venki Mysore, the man who was very, very instrumental in getting the Trinidad and Tobago team for the KRSPL. All of us are aware that countries like the West Indies are very open to modernism, and the drug and the other related activities here are like a cup of tea one has in the morning. This association of SRK, I feel, is some way connected to a bigger picture. However, for now, the only thing that we would have to focus on is this scam and ensure that we put enough pressure on the authority to give us complete information about it. And we have to make sure we raise our voices against such issues till justice is served or the truth is out without any wings attached to it. It's about time that we wake up and from our slumber and act towards this, else we will only have ourselves to blame. The biggest question mark that comes here is the context is that in March 2013, Sachin Pilot, the Minister of State of Corporate Affairs, presented a long list of companies across the country that had complaints. And if there is a way we can get to the schemes that Rose Valley had introduced in the market, you will also find that only reason that Rose Valley tied up with the KKR is because they wanted to milk the name. Next slide, 77. SRK, an interesting incident, milk the name SRK. An interesting incident came to light when one retired clerk with the state government Kolkata, Ashok Mitra, told the news agency Times of India that he invested rupees 75,000 in the company because he saw Sahrukh Khan. And Sahrukh Khan was vouching for the company, and still the KRSPL says the association they had with Rose Valley was just a jersey sponsors. Strange, right? I just don't know what exactly is the mindset of our agencies. Are they unknown to these things which a common man can understand so well, or are they acting unknown to it? My God, it's only you who can save us from this mess, because despite having all this out in this way, the matter is not taken up with the seriousness that is deserved, and the IPL is still happening. I have nothing against the IPL, but when these words come out of my mouth, I need to make mention why I am speaking it. All this started coming into the light when the centre gave an exemption of rupees 45 crore to ICC, International Cricket Council, when the World Cup 2011 got over. This was exempted from the revenue generated during the championship. A PIL was filed by Subhash Desai seeking directions from both Maharashtra government and the income tax department to recover entertainment tax from the IPL. And this can be strongly believed because it is told by the media that he had asked the petitioner to make Sharad Pawar a party if he wanted to make allegations against him, because he was the president of BCCI when the IPL started. A few months later, my finance minister Pranab Mukherjee came out with a statement that the income tax department was probing on all the allegations made on the financial irregularities and criminal activities against some of the franchises of IPL. Yes, Mitraji. நான் படிக்கிறேன், நீங்க தண்ணி குடிக்கிறீங்களா? நீங்க படிக்கிறதுக்கு நான் தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறேன். விடாம படிச்சீங்க. சூப்பர் விஜய்ஜி. நிஜமா சொல்றேன். அது படிக்கிறதுக்கு ஒரு நிஜமா சொல்றேன், எல்லாராலையும் படிக்க முடியாது. தீப்திஜி படிக்கும் போதே எனக்கு அப்படியே மூச்சு வாங்கும். அடுத்தது நீங்க நிஜமா பெரிய விஷயம். குடோஸ் டு யூ அண்ட் திப்தி மேம். Thank you, Mitraji. SSR is making us this. Yeah, definitely. அது அவ்வளோ டிஃபிகல்ட். நானும் படிச்சு பார்ப்பேன், அப்படி போய் ஓடும். என்னால தான் இந்த டாஸ்க், இந்த ரிஸ்கான டாஸ்க் எடுக்கலைன்னா, அதை படிக்கும்போது ஒரு கான்சென்ட்ரேஷன் வேணும். அதுல நீங்க சொன்ன மாதிரி அதுல வந்து பாஸ் இல்ல, கம்மா இல்ல, எதுமே இல்ல. sometimes you lose the track. அது என்ன சொல்ல வந்தாங்கன்னா லைன் ஒரே லைன்ல சென்டென்ஸ்ல இருந்து மிஸ் ஆயிடும். கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் பெருசா கிடையாது. so sometimes you just ஸ்டாப் பண்ணிட்டு அது அப்புறம் படிக்கணுமா இல்ல அப்படியே படிக்கணுமா ரொம்ப கன்ஃபியூஷன். அதனால தான் சம்டைம்ஸ் படிக்கும்போது ஒரு ஜர்க் வரும். so yes, thanks Mitraji. சூப்பர். ஓகே, நான் இப்போ வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்லிடுறேன். இப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கூட சுஷாந்த் சொல்ற மாதிரி தான் நீங்க வந்து அதை யோசிக்கணும்னு அவரை சொல்றாரு. ஸோ குரல் தான் என்னோடது, ஆனா அதுல உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம சுஷாந்தோடது. ஓகேங்களா? இதுல ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் வந்து சுஷாந்த் வந்து கண்டுபிடிச்சி போட்டிருக்காரு. இதுல நடந்த விஷயங்கள் தான். இது பப்ளிக் டொமைன்ல இருக்கு. நீங்க எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ நீங்க வந்து அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து ஒரு பர்டிகுலர் யூடியூபரை ஃபாலோ பண்ணும்போது நீங்க கிராஸ் செக் பண்ணணும். ஏன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் யூடியூபர் மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது. நிறைய பேரை பண்ணனாதான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஷினா போராவோட கேஸை பத்தி அவர் ஓபன் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே நடந்த விஷயங்கள் தான். ஸோ இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியலன்னா கூட, நான் கூட வந்து சுஷாந்த் எழுதினதுக்கு அப்புறமா தான் நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்த்து போய் செக் பண்ணியிருக்கேன். நானே எனக்கு இன்வெஸ்டிகேட்
பண்ணி படிச்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து சொல்றதுக்கு மிஸ்டர் செங்கல்வராயன் கிட்ட நான் கேட்டிருக்கேன். அவர் இதை சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் எப்பவுமே சொல்லும் போது ஒரு எளிமையா ஒரு கதை மாதிரி சொல்லுவாரு. ஸோ அது ஈஸியா இருக்கும் கிராப் பண்றதுக்கு. அதனால வந்து நான் அவர்கிட்ட நான் பேசிட்டு நான் உங்களுக்கு அவரை இதை பேச சொல்றேன். ஸோ இந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் புரியும். அதுக்காக தான். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஜானுமா. அண்ணனுக்கு இல்லை? ஓகே. ஸோ ஷீனா போரா, சாரி, அண்ணா, ஓகே. ஸோ ஷீனா போரா மர்டர் கேஸ் இதை பற்றி இப்போ அவர் சொல்லியிருக்காரு, சுஷாந்த் சிங் சொல்லியிருக்காரு. இந்த கேஸை பார்த்தோம்னா கொஞ்சம் திகிலாக தான் இருக்கும். இந்த திகில் கலப்புற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து. ஸோ டீட்டெயில்டாக வந்து இந்த கேஸை வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்றாரு. இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதில் வந்து பெரிய அளவில் காசு, பேர், அதாவது புகழ் இருக்கு இல்லையா, பேர், புகழ், மரியாதை, அந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்து தான் பேஸ் பண்ணி இந்த கேஸ் போயிருக்கு. இந்த எந்த அளவுக்கு வந்து அந்த புகழுக்காகவும் காசுக்காகவும் மரியாதைக்காகவும் வந்து அவங்க கொலை பண்ற அளவுக்கு கூட போவாங்க அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த கேஸ். இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்ரீதேவிஜி அவங்களோட கேஸ் மாதிரி தான், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுல எல்லாம் சம்பந்தப்பட்டவங்க வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுல வந்து ஒரு கேஸ்ல தெரிஞ்சிருச்சு யாரு வந்து கொலை பண்ணாங்கன்னு, இன்னொரு கேஸ்ல இன்னும் தெரியல. அது வந்து ஸ்ரீதேவி கேஸ்ல இன்னும் வெளியில வரல. அப்படி ஸ்ரீதேவி கேஸ்ல தெரிஞ்சிச்சுன்னு சொல்றாரா இல்ல, எனக்கு இதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. அதை அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல ஒரு கேஸ்ல தெரிஞ்சிருச்சு யாரு வந்து கொலை பண்ணாங்கன்னா, இன்னொரு கேஸ்ல தெரியல அப்படிங்கிறாரு. ஸோ தெரியலன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து அதாவது வெளியில மக்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் சீனா போற கேஸை வந்து பிரிச்சோம்னா 3 பாகமா வந்து இன்வெஸ்டிகேஷன் யோசிச்சிருக்காரு. ஒண்ணு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி 3 பெட்ரூம் பிளாட்காக தான் வந்து ஷீனா போராவை கொலை பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஷீனா போரா அக்கௌண்ட்ல, சிங்கப்பூர் அக்கௌண்ட்ல ஃபண்ட் வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, இல்லீகலா ஆயிருக்கு. அதாவது பண மோசடியோ இல்ல வந்து என்ன சொல்லுவாங்க, ஹவாலா பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இல்லீகலா, சட்டத்துக்கு விரோதமா. அதுக்கப்புறம் வந்து 3வது விஷயம் வந்து டார்க் சீக்ரெட்ஸ், அதாவது இதுலயும் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்களோட விளையாட்டுகளை விளையாடி இருக்காங்க, ஸோ அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி 3 வகையா அவர் பிரிச்சு பார்த்திருக்காரு. ஸோ இதுல முக்கியமான காரணம் வந்து என்னன்னா, ஸ்டெப் பிரதர் சொல்றாங்க. அதாவது அவங்க அம்மாவோட, ஷீனா போரோட அம்மாவோட 2வது கணவரா அல்ல 3வது கணவர் நினைக்கிறேன், அவரோட மகனுக்கும் ஷீனா போராவுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப், அதாவது லவ் பண்ணியிருக்காங்க, 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதைத்தான் வந்து காரணமா சொன்னாங்க. அவங்க இறந்ததுக்கான காரணம் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பிரதரோட ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அதை கண்டிக்கிறதுக்காக அவங்கள வந்து கொலை பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் காரணம் சொன்னாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, சுஷாந்த் என்ன சொல்றாருன்னா, பட் நான் வந்து பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல வேற விஷயம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. டோட்டலா நான் வேற விஷயத்த வந்து மறைக்கிறதுக்காக, அதாவது டோட்டலா இந்த வேற ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்காக ஷீனா போராவோட கொலையை வந்து பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே புதைச்சிட்டாங்க, அது என்ன உண்மையான விஷயத்த வந்து புதைச்சிட்டாங்க, நான் அப்படிதான் நான் பாக்குறேன் என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் ரிலையன்ஸுக்கும் இதுல வந்து இந்த கொலையில வந்து ரிலையன்ஸ்க்கு பெரிய கை இருக்கு, இதுல வந்து அவங்களோட இன்வால்வ்மெண்ட் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை நிரூபிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும், நம்ம இதை நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இதுல வந்து முக்கியமா நான் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு தனித்தனியா ஒரு டீம் வச்சு இதை வந்து தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் ஏஜென்சிஸ்க்கு வந்து என்னதான் கேட்பாங்க, உனக்கு எதுக்கு வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட், நீ எதுக்கு வந்து இதெல்லாம் உட்காந்து நோண்டிட்டு இருக்கேன்னு என்ன கேட்பாங்க. ஸோ அது அப்படி கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அம்பானியோட சம்பந்தப்பட்ட அம்பானி பத்தி நான் விசாரிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ அது சம்பந்தமான விஷயம் விசாரிக்கும் போது எனக்கு எதர்ச்சியா வந்து இந்த விஷயத்த, ஷீனா போராவோட விஷயத்த, அந்த கொலைய, அதுக்கப்புறமா அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாரு. ஸோ ஒரு கொலை இங்க நடந்திருக்கு, ஸோ அதனாலயே வந்து இது வந்து எனக்கு வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இதுல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இதுல வந்து யாரெல்லாம் உண்மையா கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை விசாரிக்கும் போது ஆமா, இதை பத்தி நான் விசாரிச்சேன்னா உண்மைதான் வெளியில வரப்போகுது. ஸோ அந்த உண்மை யாருக்காச்சும் கஷ்டமா இருந்தா, கெடுதலா இருந்தா, அப்போ அவங்களும் இந்த கொலையில வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க தானே, அதுதான் என்னோட கண்டுபிடிப்பு, என்னோட கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த கொலையை வந்து அனலைஸ் பண்ணோம்னா ஒரு 3 விஷயம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபிளாட்ஸ், 3 பெட்ரூம் ஃபிளாட்ஸ் பத்தி சொன்னாங்க இல்லையா, இது ஒரு காரணம்னு நான் நினைக்கவே இல்லை, அந்த கொலைக்காகிற காரணம் இதுவா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது காரணம் சொன்னார் இல்லையா,
இரண்டாவது காரணம் என்ன சொன்னாரு, ஷீனா போரோட சிங்கப்பூர் அக்கௌண்ட்டுக்கு வந்து இல்லீகல் மணி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ அதை பத்தி சொல்றாரு. ஆனா அதுக்கு கூட 2 பாயிண்ட் முக்கியமான காரணம், அந்த இல்லீகல் டிரான்ஸ்ஃபர் பண்ண விஷயத்துக்கும் 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஸோ அதாவது 2வது பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் சேர்த்து சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, இன்னொரு கேஸுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு, அதாவது இல்லீகல் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு இல்லையா மணி, அதுவும் அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து வச்சு ஒரு விஷயம் சொல்றாரு. இன்னொரு கேஸ்க்கு சம்பந்தப்படுது இந்த 2 விஷயங்கள். அதுல ஒரு கேஸ் வந்து ஐஎன்எக்ஸ் மீடியா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை ஓபன் பண்றாரு இந்த விஷயத்தோட. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஷீனா போராவோட கொலை, அப்புறம் ரிலையன்ஸோட இன்வால்மெண்ட், அப்புறம் ஐஎன்எக்ஸ் கேஸ் இது என்ன, அது யாரு இருந்தாங்க அந்த கேஸ்ல. ஸோ அதை பத்தியும் இதுல வந்து எல்லாமே சேர்த்து பார்க்கறாரு அவரு. ஸோ ஐஎன்எக்ஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் அவர் யாருன்னா பி சிதம்பரமோட மகன். ஸோ கார்த்திக் சிதம்பரம், பி சிதம்பரம், இந்திராணி முகர்ஜி, பீட்டர் முகர்ஜி, ஸோ இவங்க எல்லாருமே வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாரையும் வந்து போலீஸ் அரெஸ்ட் கூட பண்ணாங்க, இன்வெஸ்டிகேஷன் கூட நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இதை கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம், நம்ம இதை பத்தி கொஞ்சம் பின்னாடி போயிட்டு டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஷீனா போரா அவளோட கரியர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணான்னா, ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா 2009 அவ ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஸோ அதே சமயத்துல ஐஎன்எக்ஸ் மீடியால பெரிய மாற்றம் வந்துச்சு. என்னன்னா, இந்திராணி முகர்ஜியும் பீட்டர் முகர்ஜியும் அந்த கம்பெனில இருந்து வெளியேறிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பல வதந்திகள் வந்து பேசப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இதுல எல்லாத்துலயுமே வந்து ஒரே ஒரு பெரிய கனெக்ஷன்ஸ், ஒரே ஒரு பேர். அதை வந்து நம்ம பார்த்தோம்னா சென்ட் சேவியர்ஸ் காலேஜ், இதுதான் வந்து அதோட ஹிஸ்டரியை நம்ம பார்க்கணும். அந்த காலேஜோட ஹிஸ்டரியை பார்த்தோம்னா அதுல படிச்சவங்க எல்லாருமே வந்து, அதாவது சென்ட் சேவியர் காலேஜ், அதுல பேச்சுலர்ஸ் டிகிரி. ஓகே, ஸோ இதை பார்த்தோம்னா இது ஹிஸ்டரியில முகேஷ் அம்பானி, ராஜ்தீப் சர்தேசாய், ஐ திங்க் இதுல நான் விஜய்ஜி, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, சேவியர்ஸ் காலேஜ்ல வந்து இவங்க படிச்சிருக்காங்கல்ல, விஜய்ஜி இருக்காங்களா? ஓகே ஓகே. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரியில் வந்து அதை பேச்சுலர்ஸ் டிகிரின்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இதில் முகேஷ் அம்பானி, ராஜீவ் சர்தேசாய், ஆதித்ய தாக்கரே, சல்மான் கான், அனில் கபூர், அதுக்கப்புறம் மகேஷ் ஜெட்மலானி, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் வந்து அந்த காலேஜ் தான் படிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதை பற்றி நான் சொல்லணுமா வேணாமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இதுவும் அதுல, அதாவது இதை நான் சொல்லணும் இல்லையா, இதுல வந்து இந்த காலேஜ்ல வந்து நம்மளுக்கு மரியாதைக்குரிய திரு ரத்தன் டாடா அவர்களும் இதுல வந்து படிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து ஒரு காலேஜ் குரூப் சென்டிமெண்ட்ஸ் இவங்கெல்லாம் நிறைய இருக்கும். இவங்க கூட படிச்சவங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. எந்த ஒரு ஆங்கிள் இருந்தும் நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு சின்ன ஆங்கிள் கூட நம்ம வந்து விட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன். ஸோ அந்த ஆங்கிள் பாக்குறேன் நான். ஸோ இதை ட்ரை பண்ணேன், பட் வந்து எனக்கு பெருசா சில விஷயங்கள் கிடைக்கல. ஸோ இப்போ நான் வந்து ஷீனா அண்ட் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து எப்படி ஜாயின் பண்ண அந்த டைம்ல நான் போய் பார்த்து இப்போ நான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, ஸோ ஷீனா வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாயின் பண்ணும்போது அதே சமயத்துல பீட்டர் முகர்ஜி வந்து ஷீனாவோட சிங்கப்பூர் அக்கௌண்ட்டுக்கு நிறைய மணி லாண்ட்ரி பண்ணியிருக்காரு, நிறைய காசுகள் வந்து இல்லீகலா அமைச்சிருக்காரு. ஸோ ஷீனா வந்து ரிசைன் பண்ண டைம்ல இடி, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க பீட்டர் முகர்ஜி கிட்டையும் இந்திராணி முகர்ஜி கிட்டையும் வந்து நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப குடைச்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து கனெக்டட், ஒரு விஷயத்துக்கான கனெக்டட் தான், எல்லாமே பல விஷயங்களை கனெக்ட் ஆகுது இது. ஸோ எப்போ ஷீனா காணாம போனான்னு தெரிஞ்சுதோ அப்போ ஒரு பெரிய பாண்டரா பாக்ஸே திறந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வந்துச்சு அந்த டைம்ல. ஆனா வந்து அந்த கேஸுக்கு முடிவே இல்லாம போயிருச்சு. அப்போ வந்து நிறைய மீடியாக்கள் வந்து அந்த என்னென்ன இன்ஃபர்மேஷன் வெளியே வந்துச்சோ அதை அப்படியே டைவர்ட் பண்ணி கவர் பண்ணிவிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு விஷயம் வந்து என்ன வந்து இந்திராணி எப்பவுமே வந்து ஷீனாவை வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, இந்திராணி எப்பவுமே வந்து ஷீனாவை வந்து தான் பொண்ணுன்னு சொன்னதே கிடையாது, எங்கேயும் சொல்லிக்கிட்டது கிடையாது. ஆனா மிக்கேல் தான் வந்து இதை சொல்லியிருக்கான், இந்த விஷயத்த வந்து ஓபன் பண்ணதே வந்து மிக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா அவனும் ஹிட் லிஸ்ட்ல இருந்திருக்கான்.
ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது மிக்கேல் தான். ஆனா மிக்கேலுக்கு வந்து பெருசா ராகுல் யாருன்னா ஸ்டெப் பிரதர், அதாவது சீனா போரா லவ் பண்ணார் இல்லையா, அந்த 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 பையன் தான் ஸ்டெப் பிரதர். அது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்திராணி முகர்ஜியோட கணவரோட பையன். ஓகே, 3வது கணவரோட பையன். ஸோ அதை தான் சொல்றாரு, இந்த பிராக்கெட்ல போட்டிருக்காரு. ஸோ மிக்கேலுக்கு ராகுல் மேல எந்த ஒரு பரிதாபமும் கிடையாது. அவர் ஹிட்லிஸ்ட்ல இருந்தாரு, அவர் விசாரிக்கும் போது இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா இதை ஷீனா போரா சொல்லல, ஷீனா போரான்ற இந்திராணி முகர்ஜி சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு எடுத்துட்டு போனோம்னா ராகுல்கிட்ட தான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா ராகுல் வந்து இதை பத்தி ஒண்ணுமே வாயை திறக்கல இது வரைக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு, சரி வாங்க நம்ம வந்து ஒரு விஷயமா நம்ம இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அந்த டிரைவர் கோர்ட்ல சொன்ன விஷயம், அதாவது ஷீனா போராவை கொலை பண்ண போகும்போது அந்த அந்த அவளோட உடம்ப வந்து காருக்குள்ள வச்சு எடுத்துட்டு போனாங்க. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ வந்து அந்த இந்திராணி முகர்ஜிக்கு ஹெல்ப் பண்ண டிரைவர், அதாவது காரை ஓட்டின்னு போன டிரைவர் பத்தி சொல்றாங்க. ஸோ அந்த டிரைவர் வந்து கோர்ட்ல சொன்ன விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து வேற. அவர் வந்து சிபிஐ கிட்ட கொடுத்த ஃபர்ஸ்ட் வாக்குமூலம், அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வேற. ஸோ டோட்டலா அப்படியே வந்து மாத்தி வந்து சொல்லிட்டாரு இந்த கோர்ட்டுல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த சிபிஐ ஆஃபீஸர் என்ன சொன்னாருன்னா, ஆசிஃப் பாய் கிட்ட என்கிட்ட ஒரு காப்பி இருக்கு, எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வேற, ஆனா அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிஃப் பாய் கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ல டிஃபென்ஸ் லாயரும் ப்ராசிக்யூட்டரும் வந்து நல்லா வந்து விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் வந்து சிபிஐ அந்த ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நம்பணும், அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேமை செக் பண்ணும்போது, ஸோ அவரு போட்ட காசு பல நாடுகளுக்கு சுத்திட்டு, அதாவது இந்த பீட்டர் முகர்ஜி காசு போட்டார்ல இல்லீகலா, அது வந்து பல நாடுகளுக்கு சுத்திட்டு, குறிப்பா மொரிஷியஸ் போயிட்டு கடைசியா வந்து ஷீனாவோட சிங்கப்பூர் அக்கௌண்ட்ல வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இது வந்து பெரிய விஷயம். ஸோ இடி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி, அதாவது FEMA அதுபடி கேஸ் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரி ஆக்ட் 2002. ஸோ இதப்படி இந்த ஐஎன்எக்ஸ் மீடியா கேஸை ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த அறிக்கை விட்டதும் திடீர்னு வந்து அங்க அந்த விஷயத்துல நீதா அம்பானி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க அந்த கேஸ்ல. அவங்க வந்து ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. ஸோ இப்ப ஏன் வந்து திடீர்னு இந்த ஆர்வம் காமிக்கிறாங்க இவங்க இத்தனை நாள் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு சுஷாந்த் சொல்றாரு. அப்புறம் இதை பத்தி அப்பவே வந்து ரூமர்ஸ் வந்துச்சு, அதாவது வதந்திகள் வந்துச்சு, இது வந்து நீதா அம்பானி திடீர்னு வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. ஸோ என்னன்னா அம்பானி அதுக்கப்புறம் அது எதுக்காக அந்த ஆர்வத்தை காட்டுறாங்க அப்படின்னு அந்த ரூமர் சொல்றாரு. அதுல வந்து அம்பானி வந்து ஐஎன்எக்ஸ் மீடியாவில் ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அம்பானியும் பி சிதம்பரமும் வந்து பயங்கர நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பேசிக்கிட்டாங்க எல்லாரும். நீங்க எல்லாரும் வந்து என்ன இதை பத்தி நான் பேசணும்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து என்ன ஆன்டி காங்கிரஸ்ன்னு தான் நினைப்பீங்க, நான் காங்கிரஸ்க்கு எதிராக பேசுறேன் அப்படிதான் நினைப்பீங்க. ஆனா முன்னாடி இருக்கிற ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் நீங்களாம் பாத்தீங்கன்னா இது வந்து நான் சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லும், இதுதான் நடந்ததுதான் சொல்லி இருக்கு, அதைதான் நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எப்போ ஆசிஃப் பாய் கிட்ட இருந்து அந்த ப்ரூஃப் வருதோ அப்ப நான் வந்து என்னோட ஆங்கிள் இருந்து நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம வந்து கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணணும். எதுக்காக நான் சொல்றேன்னா, நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து சமூக சேவை பண்றேன்னு சொல்லிட்டு வந்தாங்க நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் அவங்களோட எண்ணம் வந்து என்னன்னா ஆட்சியை பிடிக்கிறதா இருக்கு. ஸோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இப்போ வந்து ஓகே, இப்போ ஆச்சும் நம்ம வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பழைய விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் மறந்துட்டு ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராடணும். ஸோ மக்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கும்போது, இப்போ நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் மக்கள்கிட்ட பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க ஒரு நல்ல நிலைமையில இருந்து யோசிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ மக்களுக்கு முழு உண்மையை தெரிகிற வரைக்கும் மாற்றம் கண்டிப்பா வரவே வராது. ஷீனா போரா கேஸ்ல எக்கச்சக்கமான உண்மைகளை வந்து மறைக்கப்பட்டு இருக்கு. எல்லாத்தையும் பப்ளிக் மைண்டுக்கு, அது பப்ளிக் முன்னாடி கண்டிப்பா வைக்கணும். எனக்குன்னு ஒரு பிளான் இருக்கு.
ஸோ ஆகஸ்ட் 2021 இருந்து எல்லா விஷயம் நான் வந்து ஒன்று ஒன்னா வரிசைப்படுத்தி மக்களுக்கு முன்னாடி நான் வைப்பேன். ஸோ அப்போ மக்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன நடந்திருக்குன்னு. ஸோ என்னோட பிளான் வந்து அதுதான். ஸோ ஆகஸ்ட்டுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஷீனா போரா கேஸ்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு, இதுக்குள்ள இருக்கு. அதை நம்ம வந்து பயங்கரமா தெளிவா பார்க்கணும். இன்னொரு விஷயத்த வந்து நான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது 2G ஸ்கேமுக்கும் பிளஸ் இந்த ஐஎன்எக்ஸ் மீடியா நிறைய ஃபண்டு வெளிநாடுகளுக்கு, அதாவது குறிப்பா மலேசியா, மொரீஷியஸ் இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணணும். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கனெக்டடாவே இருந்திருக்கும். ஸோ இந்த ஏஜென்சிஸ் வந்து கரெக்டா ஏன் செக் பண்ணிருக்கணும். ஸோ செக் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட வேலை என்னன்னா எல்லாத்தையும் தனித்தனியா டீம் போட்டு ஒரு டீம் ஒரு விஷயத்துக்காக நான் போட்டு அப்புறமா அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நான் கனெக்ட் பண்ணி என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னோட வேலையா இருக்கும். இதுல வந்து நான் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட இவங்க எல்லாரும் வந்து என் பின்னாடி வந்து சேர்ந்து எங்களை பிடிச்சிருவாங்க. அதை பிடிச்சி நாங்க பண்ண வேலையை வந்து அப்படியே வந்து தப்பா காமிச்சிருவாங்க. பிளஸ் நாங்க பண்ண கஷ்டம் எல்லாம் வீணா போயிரும். ஸோ எங்களோட ப்ரூஃப் எல்லாமே அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அடுத்த விஷயத்துக்கு வந்து போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன். நான் பண்ண வேலைகள்ல இந்த முறை வந்து நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன், நிச்சயம் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நிச்சயம் நான் ஜெயிப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னா மோடிஜி தான். மோடிஜியோட 2வது முறையாக பிரதமரா பதவி ஏற்கிறார் இல்லையா, இந்த விஷயம்தான் எனக்கு ஹோப் கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ எனக்கு அரசியல்ல பெருசா நாட்டம் இல்லை. ஆனா எனக்கு பெரிய தலைவர்கள்ல வந்து சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், லால் பகதூர் சாஸ்திரி இவங்களெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மோடிஜி வந்து ஓட்டிங் கேம்பெயின் பண்றதுக்காக சொன்ன போது, அதாவது நடிகர்கள்கிட்ட சொன்னார் இல்லையா, சொன்ன போது நானும் வந்து அதை பண்ணேன். இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, அவரோட பிரதமரா பதவி ஏற்கிற விழால வந்து எனக்கும் வந்து அழைப்பு விடுத்திருந்தாரு. ஸோ ஓகே, ஸோ அந்த அழைப்பு ஏத்துட்டு நானும் போயிருந்தேன். அவர்கிட்ட வந்து தனியா வந்து பேச முடியல. ஏன்னா அந்த டைம்ல வந்து கண்டிப்பா பேச முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படின்னு சொல்றாரு என்கிட்ட. ஓகே, ஸோ அவர் கொடுத்த ஸ்பீச், அங்க பேசின பேச்சு வந்து எனக்கு அப்படியே வந்து புல்லரிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆனா எனக்கு ஒண்ணு தோணுச்சு, எனக்கு பிடிச்ச தலைவர்கள்ல அதாவது இவர் சொன்னார் இல்லையா, சுபாஷ் சந்திர போஸ், லால் பகதூர் சாஸ்திரியா சொன்னார் இல்லையா, அந்த தலைவர்களோட லிஸ்ட்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய பாசிட்டிவிட்டி பார்த்தேன். அவர் பேசினது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அப்படியே புல்லரிச்சிருச்சு. ஸோ என்னோட பிரதமர்னா அது இவராத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆனா நான் இத சொல்றதுனால நான் வந்து ஆமா சாமி போடுறேன், ஆமா சாமி, இல்ல சாமி அப்படின்னு போடுறவன்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து அது பிடிக்காது. தப்புனா தப்பு, சரினா சரி, அப்படிப்பட்ட ஆள் தான் நானு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம வந்து அப்புறமா இதை பத்தி பேசலாம். இதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி அதாவது ஓகே, இதை பத்தி அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போறாரு. என்னன்னா இதுல சாரி, நான் இதை கொஞ்சம் பிரேக் பண்றேன். மோடிஜி மேல வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு, அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு, அவருக்கு நியாயம் கிடைக்கும், அவர் கண்டிப்பா வந்து இந்த தடவை தோக்க மாட்டேன்னு. பட் 1.5 வருஷம் ஆகி கூட வந்து நம்ம நாட்டோட பிரதமர் வந்து இவ்வளோ பேர் மக்கள் போராடுறாங்க, டெய்லி ஹேஷ்டாக் சுஷாந்துக்காக வந்து 302 கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்காக வந்து ஜஸ்டிஸ் 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 கத்திக்கிட்டு இருக்காங்க. பட் அவரு காதுல ஏன் போய் சேர மாட்டேங்குது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் வந்து அது இல்லாம இவங்களும் அவங்களோட டைரிய ட்வீட், அதாவது அவங்களோட டைரி, சுஷாந்தோட டைரி பேஜை வந்து அவங்க டீகோட் பண்ணி தீப்திஜி வெளியிடும் போது அவங்களுக்கும் எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, பர்சனல் ரிஸ்க் இருக்கு, லைஃப் ரிஸ்க், த்ரெட் இருக்கு, எல்லாம் மீறி வந்து அவங்க அதை வந்து வெளியிடுறாங்க. சிபிஐக்கு வந்து டேக் பண்றாங்க, அப்புறம் வந்து ஹோம் மினிஸ்டருக்கு டேக் பண்றாங்க, பிரைம் மினிஸ்டருக்கு டேக் பண்றாங்க. அப்படி இருந்து கூட இது அவங்கள இன்னும் சிபிஐ கூப்பிடலையே இருந்து எல்லாருக்கும் வருத்தம். அது வந்து திப்திஜிக்கு மட்டும் வருத்தம் கிடையாது. ஈவன் we are feeling bad. Why she has not been called by CBI? Why they are not validating Sushant's drive போது ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா இதுல எவ்வளவு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. we need to check.
அவங்க வந்து திப்திஜி சொல்றாங்க there are lot of information and I have proof. Okay, I will definitely give only to concerned authority ன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட அவங்க வந்து 2-3 தடவை நிறைய தடவை வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க சிபிஐ பாக்குறதுக்கு. அவங்க போயிட்டு வந்து அந்த லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்து கூட அவங்கள வந்து இன்னும் கூப்பிடலையேன்றது வந்து ஒரு கவலைக்கோர விஷயமா இருக்கு. ஏன்னா ஃபேஸ்புக் ட்விட்டர் கிட்ட போகும்போது இதையும் அவங்க எடுத்து விசாரிக்கணும். அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது வந்து எனக்கு வந்து வியப்பாவே இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இப்போ நான் ட்விட்டர்ல வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி போடுறேன், வேலிடேட் பண்ணுங்க. ஸோ நீங்களும் மக்களாக நீங்களும் அதை பண்ணுங்க. ஸோ அப்போ கண்டிப்பா ப்ரெஷர் போட்டாதான் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ கமிங் டு த பாயிண்ட், மன்னிச்சிடுங்க. இது கண்டிப்பா பாலாஜி, வி வில் புட் ஒன் செஷன், நம்ம யாரையாச்சும் கூப்பிட்டு போடலாம். ஓகே யுவனா, when will get justice for SSR? ஹாய் யுவனா. ஓகே, ஸோ அடுத்து நான் பேச போறது என்னன்னா கிங் ஆஃப் ரொமான்ஸ் பத்தி. ஓகே, no, don't be tired, we have to keep fighting because if Sushant felt he is tired na, இப்போ வந்து we would have என்ன சொல்றது, இந்த அளவுக்கு கூட நம்ம வந்து அவேர்னஸ் கண்டிப்பா கிடைச்சிருக்காது. ஓகே, ஸோ இப்போ if we become tired, Sushant's efforts will become waste. So please don't be tired, just take a break. Instead of becoming tired, just take a break, go out of social media for some time and then have some break, have some spirituality, have some good vibes and then come back again. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். ஈவன் எனக்கும் வந்து டயர்டா அப்படி நான் ஃபீல் பண்ணேன்னா definitely I will take a break and then I will go have some good time and then I will come back again to fight. So இதுதான் நம்ம எல்லாரும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நான் பேச போறது வந்து கிங் ஆஃப் ரொமான்ஸ், பாட்ஷா ஆஃப் பாலிவுட். ஓகே, எஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பத்தி பேச போறேன்னு. ஒரு காலத்துல நானும் வந்து இவனுக்கு ஒரு பெரிய ஃபேனா இருந்தேன். அவனை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். ஸோ எஸ்ஆர்கே பத்தி, எஸ்ஆர்கே அப்புறம் ஐபிஎல் டீம், கேகேஆர், அதுக்கப்புறம் ரோஸ் வேலி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், என்டோர்ஸ்மெண்ட், இப்படி வந்து நிறைய விஷயங்கள், இதுல இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இந்த எஸ்ஆர்கேக்கு வந்து எக்கச்சக்கமான காசு வருது. ஸோ அதை பத்தி தான் அந்த காசு, அதுக்கப்புறம் டாக்ஸ் இவேஷன், எப்படி இவங்க வந்து டாக்ஸ் கட்டுறதுல தப்பிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்த தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ 2012 ஆரம்பிச்சது. ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிச்சது ரோஸ் வேலி ஹோட்டல் அதுக்கப்புறம் வந்து அவங்க கேகேஆர் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணது. ஸோ 2012 அதுக்கப்புறம் 2013 இந்த 2 சீசன்லயும் வந்து ரோஸ் வேலி வந்து அந்த ஹோட்டல் வந்து இந்த பர்டிகுலர் கேகேஆர் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் 12 கோடி ரூபாய் ஸ்பான்சர் பண்ணிருக்கு. இதுதான் ஸ்பான்சர்ஷிப் பண்ண ஃபீஸ். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சது, நம்ம கிட்ட சொன்னது. ஆனா உண்மையான மதிப்பு வந்து, உண்மையான வேல்யூ, ஓகே, ரியல் வேல்யூ வந்து 25 கோடி, 25 crores. ஓகே, ஸோ 2014 ரோஸ் வேலி ஸ்கேம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அதுவும் ஸ்கேம் தான், ரோஸ் வேலி ஸ்கேம்னே இருக்கு. ஓகே, இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதோட எஸ்டிமேட்டட் அமௌண்ட் வந்து 20,000 கோடி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், அந்த கம்பெனி பேர் வந்து KRSPL, அதாவது நைட் ரைடர்ஸ் ஸ்போர்ட்ஸ் லிமிடெட், கேகேஆர் டீமோட ஓனர். இதுவும் வந்து இன்னொரு கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியோட போர்ட் மெம்பர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது KRSPL நைட் ரைடர்ஸ் ஸ்போர்ட்ஸ் லிமிடெட், இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து கேகேஆர் டீம் இருக்கு இல்லையா, அதோட ஓனர். ஓகே, ஸோ இந்த கம்பெனில இருக்கிற போர்ட் மெம்பர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, எஸ்ஆர்கே, ஷாருக் கான், ஓகே, அதுக்கப்புறம் கௌரி கான் அவங்களோட மனைவி, அதுக்கப்புறம் ஜூஹி சாவ்லா, அதுக்கப்புறம் ஜே மேத்தல், அதுக்கப்புறம் வெங்கி மைசூர். ஸோ இதுல ஜூஹி சாவ்லாவோட பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க பார்த்துருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் வரைக்கும் வந்து அந்த லேடி வந்து இவங்களுடைய ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஆரியன் கான் ரிலீஸ் ஆகிறதுக்காக பெயில் கிடைக்கிறதுக்காக 1 lakh இவங்க தான் எடுத்துட்டு போயிட்டு அந்த பாண்டு கொடுத்துட்டு வந்தாங்க. ஓகே, அவ்வளவு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும்போது எதுக்கு இவங்க மட்டும் போனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் கனெக்டட். ஓகே, ஸோ அதுதான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. எஸ், ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இது வந்து ஜூகிக்கும் எஸ்ஆர்கேக்கும்
முதல்ல கொலாபரேஷன் மட்டும் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் நடந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல கொலாபரேஷனோ கிடையாது பிசினஸ்ல. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே ரெட் சில்லி ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே 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 இது ரெட் சில்லி ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருந்துச்சு இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அதை வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ட்ரீம்ஸ் அன்லிமிட்டட்னு பேர் வச்சிருந்தது. அப்போ எஸ்ஆர்கே ஜூகி சாவ்லா அதுக்கப்புறம் ஆசிஸ் மிஸ்ரா இவங்க 3 பேர் தான் வந்து அந்த ட்ரீம்ஸ் அன்லிமிட்டடா ஓன் பண்ணியிருந்தாங்க. இதுல ஆசிஸ் மிஸ்ரா யாருன்னு பாத்தீங்கன்னா சர்க்கஸ்னு ஒரு சீரீஸ் எடுத்தாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்கே வச்சு ஒரு சர்க்கஸ்னு ஒரு சீரியல் எடுத்தாங்க. அதோட ஓனர் தான் இந்த ஆசிஸ் மிஸ்ரா. ஓகே, ஸோ ஆனா எஸ்ஆர்கே வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை வாங்கிட்டான். அதாவது ட்ரீம் அன்லிமிட்டெட் அப்படின்னு இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டான். ஜோகி கிட்ட இருந்தோம், அதுக்கப்புறம் ஆசிஸ் மிர்சா கிட்ட இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு, அந்த பழைய கம்பெனி ட்ரீம்ஸ் அன்லிமிட்டெட் கம்பெனிக்கு வந்து புது பேரை ரெட் சில்லிஸ்னு மாத்திட்டான். ஸோ ரெட் சில்லிஸ் அதை பார்த்தோம்னா கேகேஆர் டீம்ல 55, அதாவது கேகேஆர் டீம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற ஷேர்ஸை 55% வந்து அவங்க வச்சிருக்காங்க. அவங்க 55% ஷேர் ஹோல்டர்ஸ். அதுக்கப்புறம் ஜே மேத்தா இருக்காரு இல்லையா, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா ஜே மேத்தா. ஸோ அவங்க அந்த போர்டு மெம்பர்ஸ் அதுல ஒருத்தர், அவர் வந்து 45% ஷேர் ஹோல்டரா இருக்கிறார். ஓகே, ஸோ இதுலயும் ஒரு பெரிய கோல்மால் இருக்கு, அதை வந்து இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, அதுல என்ன சொல்றாருன்னா, முதல்ல 60%, அதுக்கப்புறம் 40% இதுதான் இருந்துச்சு முதல்ல. அவங்க 2, அதாவது முதல்ல ஷாருக் கானுக்கும் ஜே மேத்தாக்கும் அப்படி இருந்துச்சு 60% 40%. அதுக்கப்புறம் வந்து 2015 எஸ்ஆர்கே வந்து 5 மில்லியன் ஆன மதிப்புள்ள அந்த ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜே மேத்தா குரூப்புக்கு வித்துட்டான். ஸோ அதனால வந்து 55 அதுக்கப்புறம் 45% மாறிடுச்சு. அப்போ இடி வந்து எஸ்ஆர்கே விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இடி வந்து இது எப்படி இந்த மாதிரி பெரிய டிரான்ஸ்பர் ஆச்சு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களுக்காக இடி வந்து விசாரிச்சுட்டு இருந்தது. அப்போ வந்து ரோஸ் வேலி ஸ்பான்சர்ஷிப் ஸ்கேம்ல ரெண்டுமே, அதாவது ரோஸ் வேலி அது ஒரு கம்பெனி இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஷிப் எவ்வளவு ஸ்பான்சர் பண்ணாங்க, இந்த 2 விஷயத்தையும் பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. அப்ப விசாரிச்சுட்டு இருந்தாங்க இடியும். ஸோ அந்த டைம்ல ஓகே, அந்த டைம்லயும் வந்து நம்மளுக்கு தெரியாம இந்த விஷயத்த வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. இது பெரிய லெவல்ல பேசினாங்க இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம். பட் மக்களுக்கு வந்து வெளியே வராம இருக்கிறதுக்கான காரணம் வந்து அகெயின் மீடியா தான். மீடியா வந்து இந்த விஷயத்த வந்து அப்படியே டைவர்ட் பண்ணி வேற விஷயத்த நம்ம கண்ணில் காட்டி இதை அப்படியே மூடி மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இதை கரெக்டா விசாரிச்சு இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு, அதாவது ஏஜென்சிஸ் வந்து கரெக்டா விசாரிச்சு இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ஜியா கானோட கொலை நடந்திருக்காது. அதாவது நான் எஸ்ஆர்கேக்கும் ஜியா கானுக்கும் டைரக்டா வந்து அந்த கொலைக்கு சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்லல. அதாவது ஜியா கான் கொலைக்கு வந்து எஸ்ஆர்கேனுக்கு டைரக்டா இருக்குன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி காசு ரொட்டேஷனு, காசு கையாடல், அதாவது மணி லாண்ட்ரி எல்லாம் நடந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து காசுக்காக ஆசைப்பட்டுதான் நிறைய விஷயங்கள் நடந்து அதுல பல கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனாலதான் வந்து ஸோ இந்த மாதிரி கொலைகள்லாம் நம்ம தவிர்த்திருக்கலாம், இவங்க ஏஜென்சிஸ் வந்து ஒழுங்கா அவங்கள கண்டுபிடிச்சு விசாரிச்சிருந்தாங்கன்னா. இதை பத்தி நம்ம விசாரிச்சோம்னா இவங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க, இந்த ஆட்கள் இந்த நெக்ஸஸ்க்கு அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நாம வந்து பார்க்கும்போது 2 பாட்டில் தண்ணியை வந்து கடகடன்னு விடாம குடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நம்ம வந்து ஸ்கேம்னு, அதாவது ஊழல்னு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கட்டி வச்சு அதுக்கு ஒரு ஜெனரல் மேனேஜர் போட்டோம்னா இதுல வந்து பல பேர்கள் ஒன்னா ஒருத்தரா அவ்வளோ பேர் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பேரும் இதுல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த அளவுக்கு இவங்க எல்லாம் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க நடுவுல நாம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஆட்களோட நடுவுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு இதெல்லாம் மாறணும். நம்மளால இதை மாத்தணும்னா நம்ம எல்லாருமே வந்து ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்து நம்ம ஃபைட் பண்ணணும். ஸோ நாம வந்து நம்ம உரிமைகளுக்காக சண்டை போடலன்னா, இன்னைக்கு நம்ம உரிமைகளுக்காக நம்ம சண்டை போடலன்னா நம்மளோட உரிமை வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அழுறது கூட நம்மளுக்கு உரிமை இல்லாம போயிடும். அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவ்வளோ பண்ணியும் இந்த எஸ்ஆர்கே தப்பிச்சுட்டே இருக்கான்னா நாம வந்து அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த புகழ் தான் காரணம். ஸோ அதனாலதான் வந்து இன்ன வரைக்கும் அவன் மாட்டாம தப்பிச்சுட்டு இருக்கான். உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஸோ ரோஸ் வேலி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அது சம்பந்தப்பட்ட சில ஷேர்ஸ் இந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா, கைமாறுச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து
அதை பத்தி கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்னா, அந்த ஷேர்ஸ் கைமாறினதெல்லாம் ஞாபகம் கிடையாது. ஸோ ரோஸ் வேலி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை இப்படின்னு சொல்லி அவன் தப்பிச்சுக்கிட்டான். ஸோ அவன் தப்பிச்சுக்கிறதுக்கான காரணம் அப்பவும் புகழ்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இப்பயும் நான் சொல்றேன், ஆரியன் கான் தப்பிச்சதுக்கு காரணமும் வந்து ஷாருக் கானோட புகழ் தான். ஸோ அவனை வந்து ரொம்ப ஏத்தி வச்சுட்டோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து கஷ்டப்படுறோம். ஓகே, ஸோ இதுல அதாவது இந்த ஊழல்ல சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் கொல்கட்டால இருந்து பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட் நிறைய தப்புகள் பண்ணியிருக்காங்க. ஓகே, தப்புகள் பண்ணி இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 பேர் இருக்கு, வெங்கி மைசூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்றாரு. இவன் வந்து ட்ரினேடாட் அண்ட் ட்ரிபாகா டீம் அதை வந்து கேஆர்எஸ்பிஎல் கம்பெனிக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ், ஆக்சுவலி வெஸ்ட் இண்டீஸ் டீம். ஓகேவா, ஸோ அதை சொல்றேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வெஸ்ட் இண்டீஸ் நாட்டுல இந்த டீம் கொண்டு வரதுக்கு என்ன ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு பாக்குறாரு. என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து ரொம்ப ட்ரக்ஸ் விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவங்க நாட்டுல வந்து ஒரு சர்வசாதாரணமான விஷயம் அவங்க ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறது. ஸோ காலையில எழுந்துச்சு டீ குடிக்கிற மாதிரி தான் அவங்க வந்து அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறது. ஸோ இவங்களுக்கு வந்து பெரிய அஜெண்டாவே இருக்கு. அவங்கள ஏன் இங்க கூட்டிட்டு வராங்க, அது எதுக்கு இங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய அஜெண்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா நம்ம இப்போ அதை பார்க்க வேணாம். நம்ம வந்து இப்போ அந்த விஷயங்களை வந்து விசாரிச்சு கரெக்டா வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்ப ஸ்டாப் பண்றாரு. இப்பவும் நம்ம வந்து சேர்ந்து குரல் கொடுக்கலன்னா அப்புறம் எப்பவுமே குரல் கொடுக்க முடியாம போயிடும், இட்ஸ் டூ லேட் ஆயிடும் அப்படிங்கிறாரு. ஸோ என்னோட இன்னொரு பெரிய கேள்வி வந்து, மார்ச் 2013 சச்சின் பைலட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அவர் அந்த டைம்ல இருந்தப்போ ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருந்தாரு. எந்தெந்த கம்பெனி எல்லாம் வந்து தப்பான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் வந்து ஊழல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காரு. அந்த ரோஸ் வேலியில ஏன் கேகேஆரோட இணைஞ்சாங்க, எஸ்ஆர்கேவோட பேர் வச்சு இவங்களோட, அதாவது எதுக்காக அந்த ரோஸ் வேலியும் கேகேஆரும் வந்து இணைஞ்சு வேலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. சுஷாந்த் வந்து யோசிக்கிறாரு. ஸோ எஸ்ஆர்கேவோட பேர், அவனுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அவன் அந்த டைம்ல ரொம்ப புகழோட உச்சத்துல இருந்தான். ஸோ அவனோட பேரை வச்சு இவங்களோட வேலையை வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே டிசைட் பண்ணாங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த டைம்ல வந்து என்ன நடந்ததுன்னா சொல்றேன் நான் உங்களுக்கு. அந்த பேரோட ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது கொல்கட்டால இருந்து ஒரு ரிட்டையர்ட் கிளர்க் அசோக் மித்ரா அப்படிங்கிறவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு விஷயம் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் வந்து 75,000 ரூபாயை வந்து கேஆர்எஸ்பிஎல்ல முதலீடு பண்ணி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எதுக்காகன்னு கேட்கும்போது அப்ப அவர் சொன்னது, ஷாருக் கானுக்காக ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, அதுக்கப்புறம் ஷாருக் கான் என்டோர்ஸ் பண்ணியிருக்கான், ஓகே இந்த கம்பெனில போடுங்க, இது நல்ல கம்பெனி, உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஆனா கேஆர்எஸ்பிஎல் வந்து கேட்டீங்கன்னா அது வெறும் ஜெர்சிக்கான ஸ்பான்சர்ஷிப் தான், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஒண்ணு மட்டும் புரியல, இவ்வளோ விஷயம் ஓப்பனா நடந்து இருக்கு. ஆனா வந்து நம்ம ஏஜென்சிஸ் வந்து ஏன் சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணல, அப்படியே ஏன் விட்டுட்டாங்க? இப்ப கூட ஐபிஎல் நடந்துகிட்டு தானே இருக்கு, அவ்வளவு ஊழல் நடந்தும் அவ்வளவு பேரை பேன் பண்ணியும் இப்ப கூட நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு, சுஷாந்த் சொல்றாரு. இதெல்லாம் எப்போ வெளியே வந்துச்சுன்னா 2011 நடந்த வேர்ல்டு கப்ல சம்பாரிச்ச காசுல வந்து 45 கோடிக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவ்வளோ 45,000 கோடிக்கு வந்து 45 கோடிக்கு வந்து இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து ஒரு பிஏஎல் கூட ஃபைல் பண்ணியிருந்தது. அதை யார் ஃபைல் பண்ணாங்கன்னா சுபாஷ் தேசாய் அப்படின்றவர் வந்து அந்த கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த பிஎல் ஃபைல் பண்ணியிருக்காரு. இன்கம் டாக்ஸ் கிட்டையும், அதாவது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்டையும் இன்கம் டாக்ஸ் கிட்டையும் கேட்ட கேள்வி என்னன்னா, எப்படி நீங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் டாக்ஸை வந்து நீங்க வந்து வாங்காம விட்டீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் கேட்டாரு. அவர் கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அவ்வளவுதான், நமக்கு வந்து தெரியாம போயிடுச்சு, அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கூட பினான்ஸ் மினிஸ்டர் வந்து
பிரணாப் முகர்ஜி என்ன சொன்னாருன்னா, இன்கம் டேக்ஸ், அதாவது இன்கம் டேக்ஸ் மேல நடந்த, அவர் ஒரு PIL ஃபைல் பண்ணிருக்காரு இல்லையா, சோ அப்போ அது மாதிரி வந்து அவர் அந்த இன்கம் டேக்ஸ் மேல போட்டிருந்த அலிகேஷன், அந்த கேசஸ் எல்லாம் நாங்க விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கையை விட்டிருந்தாரு. அதாவது பிரணாப் முகர்ஜி வந்து ஒரு அறிக்கையை விட்டிருந்தாரு. சோ இதோட நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நிறுத்துறோம். இதுக்கப்புறம் வந்து இந்த கண்டினியூவேஷன் வந்து திரும்பியும் மண்டே நாளைக்கு படிப்போம். கரெக்டா? எஸ் மித்ராஜி. ஓகே. ஸோ எஸ், நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இங்கேருந்து படிச்சிருவோம். ஓகே, அர்ச்சனா கிட்ட இருந்து படிச்சிருவோம். ஓகே, இது வந்து பர்சனல் மெசேஜ் தான் அர்ச்சனா அவங்களோடது. இது 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 ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க நீங்க நம்ம சொன்னோம் இல்லையா, பிரதமர் அவர் கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு. The picture that was being circulated in social media once SSR was left out in that group picture with PM Modi. Kejo went we flight along with other stars when I wondered how they left. அவங்க தனியா சுஷாந்த் மட்டும் தனியா விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். SSR was left out in that group picture. ஆமா ஆமா, ஒரு குரூப் பிக்சர் எடுத்திருந்தாங்க. ஆனா சுஷாந்த் மட்டும் அதுல கிடையாது. சொன்ன மாதிரி இந்த ஏக்தா கபூர், அந்த குரங்கு, நிறைய குரங்குங்க இருந்துச்சு அவரோட. ஆனா வந்து சுஷாந்த் இல்ல. பட் ஆனா இது சுஷாந்த் வந்து இத பத்தி மென்ஷன் இருக்காரு இல்லையா, கரெக்டா அவங்க எழுதியிருக்காங்க. சோ எஸ், எல்லாம் அவங்க அப்பயே பிளான் பண்ணிட்டாங்க. சுஷாந்த் வந்து தனிமைப்படுத்தணும், அவரை கஷ்டப்படுத்தணும், ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு. அதானே அவங்களோட அஜெண்டாவே. அதான் அவங்க எழுதிருக்காங்க. I wonder how they left SSR. They don't want SSR in their team. ஆனா SSR also doesn't want to go in that என்ன சொல்றது, அந்த அயோக்கியமான டீம்ல வந்து போகணும்னு அவருக்கும் விருப்பம் கிடையாது. அவர் ரொம்ப தனிமைப்படுத்திருக்காங்க. அவருக்கு வந்து மோடிஜி மேல வந்து நிறைய மரியாதை இருக்கு. ப்ராப்பர்லி வந்து அதான் சொன்னார் இல்லையா, ஏன்னா தனியா பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, இருந்தாலும் எனக்கும் அவர் ஒரு நல்ல லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமையா தான் சொல்லியிருக்காரு. ஆனா இட் ஷுட் ரீச் மோடிஜி, அவரோட நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் காதுல இது விழணும். அவர் எந்த அளவுக்கு வந்து இவரை மரியாதையா வந்து வச்சிருக்காரு அப்படின்னு. பிளஸ் இவரு வந்து சாதாரண ஆள் கிடையாது. நம்பிக்கை, அதான் ஒரு சிட்டிசனுக்கும் நம்பிக்கை இருக்கு நம்மளோட பிரதமர் மேல. ஏன்னா நம்ம அந்த காலத்துல பார்த்தோம்னா நம்ம ராஜாக்கள்கிட்ட தான் நம்ம போய் நிற்பாங்க நம்ம மக்கள், ஏதாவது பிரச்சனைனா. இப்ப நம்ம யார்கிட்ட போய் நிக்க முடியும்? டைரக்டா போய் பிரதமர்கிட்ட பேச முடியுமா? முடியாது. நம்மளோட அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. பட் இப்ப இந்த சோசியல் மீடியால இது ஒரு ஈஸியா இருக்கு. பிரதமருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ மக்களால் சேர்ந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ஆனா இதை வந்து அவர் காதல விழுந்து சுஷாந்த் என்ன எழுதியிருக்காருன்னு தயவு செஞ்சு அதுக்கு அவர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். மற்றபடி இன்னொரு விஷயம், சுஷாந்துக்காகவும் பார்க்கணும், மக்களையும் பார்க்கணும். மக்கள் யாருக்காக போராடுறாங்க? சுஷாந்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு போராடுறாங்க. அப்ப அந்த டைம் அதை எடுத்து அவர் யோசிக்கணும். இன்னொரு விஷயம், இந்த பர்டிகுலர் ஸ்லைடு விஜய்ஜி நம்ம வந்து அவருக்கு ட்வீட் பண்ணணும். இதை மட்டும் போட்டு இவ்வளவு பெருமையா எழுதியிருக்காரு உங்களை பத்தின்றது மாதிரி நம்ம அவருக்கு காட்டணும். It's true, and he has to live up for, at least he has to do something after reading that slide. Exactly. அவர் வந்து சுஷாந்த் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. அதாவது நீங்க 2வது தடவையும் நீங்க பிரதமரா வர்றது வந்து எனக்கு ஒரு ஹோப் கொடுக்குது அப்படின்னா அவரு கண்டிப்பா ஒரு மாற்றம் கொண்டு வருவாரு நம்ம இந்தியாவுக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாங்க, அதை வச்சுதானே உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. யூ ஹாவ் டு லிவ் அப் அக்கார்டிங் டு தட் இல்ல, அது தெரியணும் இல்லையா? சோ அதை நம்ம கேட்கணும். கேட்கறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு. நம்ம இப்ப அவர் சுஷாந்த் சொன்ன மாதிரி இப்ப கேட்கலன்னா ரொம்ப லேட் ஆயிடும். Correct சொன்னீங்க மித்ராஜி. No, people can't say our Sushant Singh Rajput brother diary is fake. He said everything before itself what are happening and going now. Exactly. இப்ப நடக்கிறது சுஷாந்த் அப்பயே எழுதிட்டாரு. Definitely. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. For me it's breaking too much. It's my side or for all voice is breaking. Oh, okay. We can see everything in the mirror view, but we don't know why no one stands for the truth. Few people ready to fight for truth means they are not allowed them in their way. It's very sad about our judicial system. Yes, Purnimaji. Yeah. Timing. Oh, great. Thanks Januma. He touched every layers of our life in his films. Determination, love, science. I still don't know whether he consciously picked Kedarnath, harp theory. Yes, exactly. I mean, like, definitely he never does anything without giving it a thought. ஒரு நல்ல தாட் கொடுக்காம ஒரு இது இல்லாம அவர் எதுவுமே பண்ண மாட்டாருன்னு நம்ம நம்புறோம். ஸோ டெஃபினட்டா வந்து அந்த கேதார்நாத் மூவிக்கு கூட அந்த ஹார்ப் தியரி நீங்க சொன்ன மாதிரி ஹார்ப் தியரி எவ்வளவு கரெக்டா கனெக்ட் பண்ணிருக்கீங்க அர்ச்சனாஜி நீங்க. அது மட்டும் கிடையாது, கைப்போச்சு ஒரு குழந்தைக்காக சொல்ற அது இன்னொரு படம் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு வந்து யாருமே வந்து
தோன்றக்கூடாது, ஃபெயிலியர் மட்டும் வந்து வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு படம் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு விஷயமும் அவர் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. அவர் எதுவுமே வந்து என்ன சொல்றது கரெக்டா அவரோட மைண்ட்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. பசங்க சின்ன குழந்தைங்க நம்ம நாட்டோட அவங்களுக்கு என்ன பண்ணணும், எஜுகேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்க மோட்டிவேட் பண்ணணும், அவங்க வந்து தோன்றக்கூடாது அப்படி ஒரு விஷயம். சயின்ஸ், ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஹார்ப் அந்த தியரி, அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமா வியாம்கே பக்ஷியில வந்து எப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவரோட வாழ்க்கையில வந்து அவர் வாழ்ந்த சில கேரக்டரை வந்து அப்படியே வந்து நடிச்சிருக்காரு படமா. ஸோ யா டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். வாஷ் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சாதனா சாரதாஜி. Money has been played everywhere. கரெக்டா ஆமா, சொன்னீங்க. கரெக்டா எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு. I read this Indrani Sheena case in my late school life on newspaper just like that, but it has a various dimensions to look for. Moreover, my dad always says PC. பிரியங்கா சோப்ரா நினைக்கிறேன் and KC belongs to royal family. இல்ல PC I think this one அவர் பேர் என்ன அந்த இந்திராணியோட சிதம்பரம் பி சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம். ஓகே belongs to the royal family. நம்ம அதான் ஆக்சுவலா நம்ம அதாவது அந்த நியூஸ்ல அந்த டைம்ல சும்மா படிச்சுட்டு ஸ்கிம் பண்ணிட்டு போயிட்டோம் அவ்வளவுதான். பிகாஸ் நம்ம அது அவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கல அந்த நியூஸ்க்கு, அந்த ஸ்கேம்ஸ்க்கு. நம்ம இந்தியாவில் நடந்த எந்த ஸ்கேம்ஸ்க்குமே நம்ம யாருமே வந்து நம்ம பெருசா அதை பார்க்கல, இல்ல அதை கவனிக்கல, இல்ல அதை ஃபாலோ அப் பண்ணல. அது அப்படியே அந்த எப்படி அவங்க இந்த பொலிட்டிஷியன்லாம் என்ன நினைச்சாங்களோ அதை அவங்க சாதிச்சிட்டாங்க. மீடியால வெளில எடுத்துட்டு வரல, நியூஸ்ல வெளில எடுத்துட்டு வரல, அவங்க கொல்லி அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு இப்ப வந்து இவங்க. ஆனா ஒரு விஷயம் நான் ஒன்னு சொல்றேன் மக்களே, இப்போ நம்ம எப்படி வந்து அதுல டைவர்ட் ஆனோம், மீடியாவுக்கு வந்து பெரிய ரோல் இருந்திருக்கு ஓகேங்களா நம்ம டைவர்ட் பண்றதுக்கு. சோ அந்த டைம்ல தான் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய டிவி சேனல்ஸ்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மள வந்து டம்பா வச்சுக்கிறதுக்கு ஒரு பக்கம் மீடியா வந்து வேற வேற விஷயத்த காட்டிட்டு இருந்தது, ஒரு பக்கம் வந்து நம்ம டிவி சேனல்ஸ் வந்து வேற வேற என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை காட்டி நம்ம மைண்டை வந்து அப்படியே ஃபுல்லா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணதுனால நம்ம சுத்தி இருக்கிற நிறைய விஷயங்கள் என்ன நடந்திருக்கு, ரியல் சிச்சுவேஷன் நம்ம அனலைஸ் பண்ணாம போயிட்டோம். சோ நம்ம வந்து இந்த மாதிரி ஷீனா போரா கேஸோ இல்ல எக்கச்சக்கமான கேஸ் நடந்திருக்கு, பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு மும்பைல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அப்படியே ஒண்ணுமே தெரியாம அப்படி இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் கூட என்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நிறைய நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா இது கூட தெரியாம நான் சஞ்சய் தத் அவனோட படத்தெல்லாம் உட்காந்து பாத்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. சோ எப்படி நம்ம பார்த்திருக்கோம், அவ்வளவு முட்டாளா நம்மள வச்சிருந்திருக்காங்க. அவ்வளவு முட்டாளா நம்ம டைம் வேஸ்ட். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குன்னா, ஒரு ரியாலிட்டி ஷோ போயிட்டு இருக்கு, நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, அந்த ரியாலிட்டி ஷோ போயிட்டு இருக்கு ஓகேங்களா. அது முடிஞ்சது, அதுவே ஒரு 1 hour டெய்லி ஓகே. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அது எத்தனை பேர் அனாலிசிஸ் பண்ணி உட்காடுறாங்க, அதுக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம் ஓகேவா. சோ இந்த வேலையை நானே பண்ணிருக்கேன் ஒரு சேனல்ல போயிட்டு ஓகே, அந்த ப்ரோக்ராம் பத்தி நான் பேசியிருக்கேன். சோ அந்த மாதிரி நான் வந்து என்ன சொல்றேன், இப்போ ஐ ரியலைஸ் ஓகே ஐ ஜஸ்ட் கம் அவே ஃப்ரம் தட். பட் அத மாதிரி வந்து இப்ப கூட வந்து பல சேனல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க யூடியூபர்ஸ். அவங்களோட ஜாப் அது, நான் தப்பு சொல்லல. ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்க தெரியாம பண்றாங்க, சில பேர் தெரிஞ்சு பண்றாங்க ஓகே. பிகாஸ் அந்த டைம்ல அது ஹைப்பா இருக்கு, அதை வச்சு அவங்க வந்து என்ன சொல்றது, they wanted to get more attraction ஓகே, அதை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப அதை விட்டுடுங்க, அது அவங்களோட ஜாப், அது அவங்க பண்றாங்க. ஆனா மக்களாகிய நாம வந்து ஓகே இவன் என்ன சொல்றான் அந்த கேரக்டர் பத்தி, ஓகே சரி இவனுக்கு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடா சொல்லல. இப்ப 10 கேரக்டர்ல நம்மளுக்கு ஒரு கேரக்டர் பிடிச்சிருக்கும், ஏன்னா நம்ம கேரக்டரோட அது ஒன்றி போயிருக்கும். சோ நம்ம கேரக்டர் வந்து இவன் கரெக்டா சொல்லல, சரி இன்னொரு சேனல் என்ன சொல்றான், இன்னொருத்த என்ன சொல்றான் அப்படின்னு நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் நடக்குது நம்மளை சுத்தி. And they don't need extra wealth by involving in scams. After I shared SSR diaries with him, அவங்க அப்பா கூட நினைக்கிறேன், அவங்க அப்பா தான் சொன்னாரு KC and BC. okay thanks G it makes sense. கண்டிப்பா ரொம்ப சின்ன பொண்ணா தான் இருப்பாங்க. Behind every action there's a reason behind every action. Yes Januma, reason. Yes. மோடிஜி பத்தி ஒரு செஷன் போடுவோம். எப்படி மோடிஜி பத்தி நல்லா பேசணுமா இல்ல கல்வி ஊத்தணும், அதை கரெக்டா சொல்லிட்டு பாலாஜி, ஏன்னா எனக்கு தெரியல கரெக்டா. ஆனா மோடிஜி பத்தியே பேசணும்னா இட்ஸ் லைக் பெரிய விஷயம். I don't know what to cover about சுஷாந்தா. மோடிஜி ரிலேட்டட் வித் சுஷாந்தா. சுஷாந்த் நம்பிக்கை வச்சிருக்காரு, அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு அவர் மேல, அதை சொல்றீங்களா இல்ல அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னி பத்தி பேசுறீங்களா? ஏன்னா அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப விஷயம் இருக்கு.
நம்மளுக்கு அவ்வளவு தெரியவும் தெரியாது. நம்ம கரெக்டான பர்சனாலிட்டிஸை கூட்டிட்டு வரணும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் மக்களே, நான் ஆக்சுவலா வந்து நான் காலேஜ்ல இருந்து படிச்சு வந்த டைம் வரைக்கும் சுஷாந்த் விஷயம் வரைக்கும், இப்ப தொடர சுஷாந்த் விஷயத்தை பத்தி நான் பேசினது இல்லையா, இப்ப நான் பேச ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி வரைக்கும் I don't like politics. I hate politics. Okay, I don't know what is politics. Okay, பட் இப்போ நான் சுஷாந்த்னால வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் இட்ஸ் எவ்ரிதிங் டச்சிங் த பொலிட்டிக்கல் சைட். ஓகே, ஸோ நானே நினைக்கிறேன் நம்ம மக்கள் எல்லாருக்குமே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பத்தி தெரியணும். இட் இஸ் அ சயின்ஸ். எக்ஸாக்ட்லி வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் இன் அவர் கண்ட்ரி அண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் லைக் இன்சைட் த கண்ட்ரி அண்ட் அவுட் சைட் த கண்ட்ரி. அதாவது வேர்ல்ட் பாலிடிக்ஸ் பத்தியும் தெரியணும், இன்சைட் பாலிடிக்ஸ் பத்தி தெரியணும், எக்கனாமிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்டர் ரிலேட்டட். நம்மளுக்கு தெரியாம இருந்தால்தான் நம்மள இவ்வளவு வருஷம் ஃபூல் ஆக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப எல்லாமே இன்டர் ரிலேட்டடுங்க, எல்லாமே வந்து கனெக்டடுங்க. அதை தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம. ஜஸ்டிஸ் சீக்கிரம் கிடைக்கும். நான் இவங்களுக்கு சொல்லிட்டேன், நான் பேசிட்டேன். Absolutely, PM didn't acknowledge DTG's effort. Yes, exactly. It is not only effort, Archana ji. It is like she is like risking her life. See, and she is also having her job. She is having her own job, personal life, everything. But appa kuda she is fighting for people, and she wanted to bring Sushant's diary outside. And the content, what Sushant is written in his content, we need to validate, right? சும்மா வந்து people are like, you know, very easily they're saying it's like fake அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. Okay, how can they say even fake without studying or without finishing the whole diary? Once you finish, then you have to conclude it, or you have to support Deepti ji, or you no need to even support Deepti ji, but you have to ask CBI to validate it in case if you are true SSRian. அதுதான் என்னோட thought. Hello SSR VK கஜேனே கூப்பிடுறேன் ரொம்ப. ஓகே, நீங்க SSR VK. ஓகே, ஃபைன், சூப்பர். Yes, he didn't get tired even in his last days. Exactly. Even இன்னொரு விஷயம், அவருக்கு தெரியாம வந்து டீசப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த போதைப் பொருள் கொடுத்து கூட அவரோட சப்கான்சியஸ் வந்து ரொம்ப கிளீனா ஒர்க் ஆயிருக்கு. அவர் கேட்ட கேள்விகளுக்கு வந்து தெளிவா தான் அந்த டைம்ல பதில் சொல்றாரு. அவர் பாக்குறதுக்கு என்ன அப்படி இருந்திருக்கலாம். பட் அகெயின் சுஷாந்த் வந்து சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும் அவர் என்ன மாதிரி சிச்சுவேஷன் அண்டர் கோ பண்ணிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து கொடுத்ததுனால அவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. சில சமயங்கள்ல வந்து அவரு வந்து இவங்க என்ன சொல்றது, அவர் ரொம்ப மெடிடேஷன்ஸ் நிறைய பண்றது, யோகா பண்றதுனால கூட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். ஒரு மைண்ட் அதை கூட வந்து அவங்க கொடுத்த அந்த ட்ரக்ஸ் கூட வந்து அவரை வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாம இருந்திருக்கலாம். ஸோ அதனாலதான் வந்து நம்மளுக்கு அந்த டைம்ல கூட அந்த கேம்ஸ் பத்தி கேட்கும்போது கூட அந்த இடியட் அந்த தாய் கேட்கும்போது கூட அவர் கரெக்டா அந்த ஆன்சர் சொன்னாரு. ஓகேங்களா? ஸோ அந்த புக்ஸ் படிக்கும்போது கையில வச்சுக்கிற புக்ஸ் எல்லாமே வந்து இட் ஷோஸ் ஹவு ஜீனியஸ் ஹி இஸ். ஹாரிபிள் பீப்புள், ஹானஸ்ட்லி பிக் crocs. Beautiful 25. Thank you so much for coming. Okay, அதுக்கப்புறம் immense faith SSR had in our PM, and let's hope and pray that things move in positive way. Definitely group prayers are very important. நந்தினி ஜி, நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிட்டே இருக்கணும். ஜூஹி சாவ்லா, அது ஒரு கர்மந்திரம் பிடிச்சது. அதெல்லாம் வந்து ஒரு காலத்துல எனக்கே நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிருக்குமே, அவங்க மேல எல்லாம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிருக்குமே. Once a beauty pageant, it's fishy. Yes, even it's fishy. I don't like, she's அவ்வளோ அழகுலாம் சொல்ல முடியாது. அந்த கிழிஞ்சு போன மணிப்பர்ஸ் வாய் மாதிரி ஒரு வாயை வச்சுக்கிட்டு எப்படிதான் பியூட்டி பெஜென்ட் எல்லாம் பண்ணாங்க தெரியல. மித்ராசிஸ் வணக்கம், சாரி ஃபார் லேட். நோ ப்ராப்ளம் ஹரிஷ் அம்மா, நீங்க எப்ப வேணா வாங்க. ஏன்னா உங்க டைமிங்கும் வந்து செட் ஆகணும்ல. இது என்னன்னு பண்ணீங்க? அதான் ஜே மேத்தா and the family friend of Juhi husband. ஓகே. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். அவங்க எல்லாருமே இன்டர் ரிலேட்டட். அதனாலதான் இன்ன வரைக்கும் வந்து பாண்ட் சைன் பண்றதுக்கு அவ்வளவுவா வராங்க. 304 SSR கண்டிப்பா பாலாஜி, சூப்பரா எப்பவுமே ஜஸ்டிஸ் ஃபார் SSR. தேங்க்யூ. யோகி அம்மா இருக்காங்க. பட் ராப்தா வாஸ் ஃபார் தட் ரீசன், ஐ டோன்ட் நோ. சம்டைம்ஸ் ப்ராப்ளி நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராப்தாவும் சரி, என்ன அதே மாதிரி சுட் தேசி ரொமான்ஸ் படத்துல கூட அவரு சூப்பரா நடிச்சிருப்பாரு, அதுல டவுட்டே கிடையாது. அந்த படம் கூட வந்து கமர்ஷியல் மூவி. இன்னொன்னு வந்து டிரைவ். இது மூணுமே வந்து கமர்ஷியல் மூவி. ஓகேங்களா? இது எதுக்கு எடுத்தாருன்னா அந்த நெக்ஸஸோட கனெக்ஷனுக்காக எடுத்திருப்பாரு. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராப்டா படத்துல நடிச்ச அந்த ஹீரோயின், ஓகேங்களா, அவ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ட்ரூ ஃபேஸ் வருது ஒன்னொன்னு அவங்க எப்படின்னு சொல்லிட்டு, அவங்க யாரோட எல்லாம் இப்ப இருக்கிறாங்கன்னு.
ஸோ அவங்க அந்த டைம்ல குவான்லேருந்து வந்த ஆக்ட்ரஸா இருப்பாங்க, ஓகேங்களா, குவானோட சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க, இல்ல வந்து தே வுட் ஹவ் பீன் கனெக்டட் வித் சோ மெனி அதர் ஃபிஷி பீப்புள். இல்ல நம்ம சொல்றோம்ல இந்த மாதிரி வந்து இந்த அவன் பேர் என்ன, இந்த பில்டர் சன் இருக்கான் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஆட்களோட கனெக்டடா இருந்ததுனால அவங்க மூலியமா ஹி வாண்டட் டு கலெக்ட் சம் இன்ஃபர்மேஷன். அதுதான் நான் பாக்குறேன். ஸோ எதுக்காக அந்த படம் நடிச்சிருக்காருன்னு கேக்குறீங்கல்ல, அதுக்காக நான் சொன்னேன். மேபி ஹி பிலீவ்ட் இன் ரீஇன்கார்னேஷன்ஸ், ஐ கெஸ் இருக்கலாம். ஏன்னா அவரும் ரொம்ப இதை பத்தின நிறைய யோசிக்கிறவர், படிக்கிறவர் இருந்திருக்கலாம். சிதம்பரம் பிலாங்ஸ் டு, ஆமா டெஃபினெட்லி. அதான் இன்ன வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல நம்ம ஊர்ல. ஈவன் டுடே பீப்புள் ஆர் மைண்ட் கண்ட்ரோல்ட் பை தீஸ் என்டர்டெய்னர்ஸ். இஸ் எக்ஸாக்ட்லிமா. அதை தான் நம்ம பிரேக் பண்ணணும், நம்ம மக்களுக்கு சொல்லணும். அதுதான் சீரியல்ஸ் அண்ட் வாட் நாட். டெஃபினெட்லி. அது மட்டும் இல்லை, ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய டைம் வேஸ்ட் பண்றாங்க. எக்கச்சக்கமான டைம் வந்து அப்படியே அவங்கள வந்து மக்களை வந்து இப்படி கடிவாளம் போட்டு அதை மட்டும் தான் பார்க்கணும், சுத்தி வேற என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கு. அதெல்லாம் வந்து we have to break serials and what not. Definitely ladies are addicted to serials even nowadays, men's to watching. ஆமா பாலாஜி, நான் கூட நிறைய இடத்துல பாக்குறேன் மென்ஸ் வந்து பாக்குறாங்க சீரியல்ஸ். அது மட்டும் இல்ல, தேவையில்லாத இந்த காமெடி ப்ரோக்ராம்லாம் சொல்லி நிறைய இப்போ வந்து நம்மள வந்து அட்ராக்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வெளியில வரணும். லைக் சூப்பர்மேன் ஆர் ஸ்கார்லட் பிம்பர்னல், அப்படி வந்து உங்களுக்கு பத்தி எதாவது தெரியுமா? எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. விஜய்ஜி படிங்களேன். லைக் சூப்பர்மேன் ஆர் ஸ்கார்லட் பிம்பர்னல், ஹி தெரியலையே. ஸ்கார்லட் Pimpernel. He casually performed a dance number Sri Ganesh in one of the IPL matches and witnessed all the real scammers. By the way, I'm in my 30s. Okay. Still you are young. Still young when compared to us. Okay. So it's a compliment for you, Archana. இதெல்லாம் சொன்னாங்க. அதுதான் இந்த ஸ்கார்லட் பிம்பர்னல் இங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா. இது இந்த டான்ஸ் நினைக்கிறேன். I think he performed one of the IPL match and okay. இதெல்லாம் எழுதி வைங்க அந்த நேம்ஸ் எல்லாம். கொஞ்சம் உட்கார்ந்து. Okay. Youngsters wasting time on social media, they should learn something skillful so it will help them to earn money in good ways. I am detoxing maximum, but for SSR I am watching. So true, Yovanaji, so true. I mean, time is so precious. அது ஒண்ணுதான் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதை மட்டும் தான் நம்ம வந்து அவ்வளவு ஈஸியா கொடுத்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். போன டைம் திருப்பி ஒரு செகண்ட் கூட நம்மளால திருப்பி வாங்க முடியாது. அந்த டைம் மட்டும் தான் நம்ம அவ்வளவு வேஸ்ட் பண்றோம். மத்ததெல்லாம் செலவு பண்ணதுக்கு நம்ம யோசிப்போம், காசு செலவு பண்ணதுக்கு யோசிப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம். ஆனா அந்த டைம் மட்டும் நம்மளால திருப்பி கூட வாங்க முடியாது. எனர்ஜி கூட, ஐ மீன் லைக் பட் ஒன்ஸ் டைம் இஸ் கான் இஸ் கான். இல்ல, அந்த எனர்ஜி தப்பான விஷயத்துக்கு நம்ம போடக்கூடாது இல்ல. அதை நம்ம ஃப்ரூட்ஃபுல்லா போட்டோம்னா கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். நல்ல ஆக்சுவலா நிறைய சேஞ்ச் பண்ணலாம் நம்ம சுத்தி இருக்கிறத. ஸோ அதனால வந்து எனர்ஜி இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் டைம். அது ரொம்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க. எஸ். இதுல என்ன அக்கா கல்வி ஊத்திஃபைங்க. It doesn't make sense and you cannot write a fake story for a prolonged period. கரெக்டா சொன்னீங்க. I mean, ஒரு fake story அவர் இவ்ளோ டீடைல்டா எழுத கூட முடியாது. Nobody, even someone is writing this story சொன்னா கூட இவ்ளோ டீடைல்டா வந்து நடக்க போறது கூட கரெக்டா, I mean, இப்ப நடந்துட்டு இருக்குது அவர் முன்னாடி எழுதி வச்சிருக்காருன்னா, it can't be fake or it can't be made up. அண்ட் எனக்கு தெரிஞ்சு சுஷாந்தை விட வேற யார் இதை வந்து இவ்வளவு பெட்டரா எழுதுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவரு தான் வந்து கிளீனா எழுத முடியும். பிகாஸ் அவர் வந்து ஹிஸ் கனெக்டட் வித் ஆல் த திங்ஸ். என்னன்னா அவர் வந்து பொலிட்டிக்கல், அதாவது பொலிட்டிக்கல்ல he started his career as an actor. நல்ல பிரில்லியன்ட், ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கக்கூடியவர். அவர் வந்து அந்த ரேங்கிங்ல கூட வந்திருக்காரு இல்லையா, டாப் 8ல இருந்திருக்காரு இல்லையா அவர். அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு டெடிகேஷனோட சினிமால வந்திருக்காரு. அதுலயும் சில விஷயங்கள், தெரியாத விஷயங்களை கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அவரோட டைரியை பார்க்கும்போது நிறைய ட்ரீம்ஸ் வச்சிருக்காரு, அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது அது எப்படி ப்ராசஸ் கரெக்டா கிளீனா பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் கிளீனா எழுதியிருக்காரு. அதுக்கு என்னென்ன வேணும்ன்றது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது. ஸோ அப்போ அவருக்கு பிசினஸ் நாலேஜ் இருக்கு, அவருக்கு வந்து சினிமா நாலேஜ் இருக்கு, அவர் வந்து மியூசிக் நாலேஜ் இருக்குன்னா மியூசிக், அவர் கிட்டார்லாம் வாசிக்கிறாரு பார்த்துருக்கோம், நிறைய கத்துக்கிட்டு இருக்காரு அவரே. அது மட்டும் இல்லாம அவர் சயின்ஸு, பிசிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த வானத்துல என்ன இருக்கு, அந்த ஸ்டார்ஸ் எவ்வளவு ரசிக்கிறாரு, அதுக்கு
அவன் என்ன எக்யூப்மெண்ட் வாங்கணும், அது வந்து சாதாரண கம்மியான காசு இல்லை, அவ்வளோ எக்ஸ்பென்சிவான விஷயத்த வந்து அவர் வாங்கி வச்சிருக்காரு. அவ்வளோ புக்ஸ் படிப்பாரு. எப்பவுமே வந்து அவர் பார்க்கும்போது அவர் ஏர்போர்ட்ல பாக்குறாங்க இல்ல வெளியில பாக்குறாங்கன்னா, அதாவது சோஷியலைஸ் பண்ற டைம் தவிர அவர் எங்கேயாச்சும் டிராவல் பண்ணா கூட கையில ஒரு புக் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சுஷாந்த். நீங்க சொன்ன மாதிரி வந்து அவ்வளோ ஈஸியா யாராலையும் எழுத முடியாது. இவ்வளோ நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை கனெக்ட் பண்ணி எழுத முடியும். பிளஸ் அவர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றவங்க மட்டும்தான் இதை எழுத முடியும். நீங்க பாத்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் வந்து அவரோட ஃபேஸ்ல மறைஞ்சிருக்கும். அவரை வந்து அந்த அந்த பில்டர்ஸ் வந்து கூட்டிட்டு போவான் இல்லையா, அந்த டைம்ல கூட அவர் நிறைய விஷயம் இந்த வெளியில ரியாக்ஷனை காட்ட மாட்டாரு, நிறைய விஷயம் சொல்ல மாட்டார். ஸோ இஸ் வெரி என்ன சொல்றது, நிறைய சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ற ஒரு நல்ல ஒரு ஒரு கிரேட் பர்சனாலிட்டியா இருந்தா தான் இதை எழுத முடியும். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த நெக்ஸஸ் எல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து எல்லாராலையும் எதிர்த்து நிக்க முடியாது. அப்போ இவ்வளவு வருஷம் அவர் எதிர்த்து நின்னதுனாலதான் வந்து இந்த டைரியை எழுத முடிஞ்சது அவரால. He had even mentioned in his slides that Yogima, he knew what they were doing to him, but he was strong. So true. ஓ அப்படியா? ஆமா, நம்ம சங்கத்துக்கு அதே சந்தோஷம். we are missing it. டெஃபினெட்லி சொல்லிட்டீங்கல்ல. எபிசோட் பண்ணுங்க. ஹாய் மித்ராஜி, விஜய் ப்ரோ. ஹலோ தேவகி ஜி, வணக்கம். அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பாக்குறேன். சூப்பர். எப்படி இருக்கீங்க? The question that we are asking now regarding the agencies SSR has asked that time itself, justice for SSR. டெஃபினெட்லி அவர் அப்பயே எல்லாரையும் கேட்டு கேட்டு கிழிச்சிருக்காரு, என்னத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களான்னு. இப்போ கூட வந்து அவங்க தான் வந்து they have to என்ன சொல்றது, they have to realize ஒரு பக்கம் they feel ashamed of themselves, they're not doing their duty. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அக்கா அக்கா come on, இன்னும் கண்டிப்பா ஒரு நாள் தனி செஷன் போடுவோம். நீதான் வர உள்ள பேசுறதுக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் விஜய் சித்ரா. எக்ஸாக்ட்லி. Thank you லட்சுமிமா, thank you. இப்போ விஜய் சித்ராவோட பர்த்டே கூட வரப்போகுது. அவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பேர் சொல்லிலாம் வந்து சில கட்சிகள் வந்து ஓட்டு வாங்கினாங்க, நாங்க கண்டிப்பா வந்து ரீஓபன் பண்ணுவோம்னு. எப்ப பண்றாங்கன்னு பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இதையும் அப்படியே மூடி மறைச்சிருவாங்களோன்னு வந்து ரொம்ப கவலையா இருக்கு. மித்ராஜி, நம்ம மக்களையும் கழுவி ஊத்தணும். Still they are not awake and get awareness about those culprits. அந்த அளவுக்கு வச்சிருக்காங்கப்பா நம்ம கபால். மக்களை கன்ஃபியூஸ் பண்றாங்க யோகி மதன். நம்ம ஒண்ணா இருந்தாலே வந்து நம்மள பிரிச்சு விட ட்ரை பண்றாங்க. அப்புறம் வந்து இட்ஸ் நாட் எல்லாம் வந்து சேர்ந்து வரும்போது ஒரு 10 பேரை இழுத்துட்டு போய் ஒரு 10 பேரை கன்ஃபியூஸ் பண்ணா அந்த 10 பேர் இன்னும் 100 பேரை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ சில பேர் வேணும்னே கன்ஃபியூஸ் பண்றாங்க, சில பேர் காசு வாங்கிட்டு கன்ஃபியூஸ் பண்றாங்க, சில பேர் தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, சில பேருக்கு என்ன நம்பரும் தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு இந்த மீடியால இருந்து ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னா நாமளும் நாங்களே கன்ஃபியூஸ் ஆகிறோம். சில பேர் நம்ம போய் நம்ம கூட்டிட்டு வரோம், நல்லா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறமா லைவ்ல தப்பா பேசும்போது எங்களுக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. ஐயோ நம்ம கரெக்டான ஆளை கூட்டிட்டு வரலையோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ. ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அப்புறம் இதுல வரவங்களை வந்து எல்லாருமே நல்ல விஷயத்துக்கு, அதாவது சுஷாந்துக்காக வருவாங்க 100% நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இதுல வந்து அவங்க பிளான்டட் மீடியால இருந்து ஒரு சில பேர் வந்து நம்மளை பார்ப்பாங்க, நோட் விடுவாங்க, நம்ம என்கிட்டே க்ளோஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து அடடா நான் எல்லாரையும் நம்புற மாதிரி அவங்களையும் நம்புவேன். கடைசியில வந்து எனக்கே வந்து ஒரு ஆப்பு வச்சுட்டு போவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் நான் கிராஸ் பண்ணி தான் வரேன் நான். ஸோ இதுல இன்னும் எனக்கு என்ன நிறைய பாடங்கள் வந்து எல்லாரையும் நம்பக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு விஷயம் கூட தெரியுது. ஸோ அதனாலதான் நான் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ்லாம் இதுல போடாதீங்க, யாரையும் நம்பாதீங்க, பேசுங்க, வாங்க சுஷாந்துக்காக பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம் நீங்க சொல்லும் போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அகெயின் இன்னொரு விஷயம் நம்ம கிட்டதான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு அவங்க தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் மூவ் ஆகுறது நம்ம கிட்டதான் இருக்கு. ஓகே ஃபைன், அவங்களும் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆமா கொஞ்சம் அக்கா அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுவோம். கலகலகல ரெண்டு பேரும். I feel they must have got a clue or hint that SSR was doing his research and working on his drives. None were able to match his intelligence charisma. Clue இல்லைங்க, they were very very sure. I mean, like that's why they planted Ria, and Ria was like giving all the informations to them and clean-ஆ சொல்லிட்டு இந்த once Ria வந்த உடனே everyone was planted தான். பிட்டானியும் சரி, சந்தீப்பும் சரி, everyone was one by one were getting close to SSR and they knew each and every move. ரியா வந்ததுக்கு அப்புறமா விஜய்ஜி அவங்க வந்து எல்லாரையும் மாத்திட்டாங்க, அங்க ஒர்க் பண்ண எல்லாரையும் மாத்திட்டாங்க. So she is planting again more people. நல்லா சிரிங்க ரெண்டு பேரும் எங்க சார்பா. குறை
வாக்கிய வாக்கணும் வாக்கணும் என்னடா எழுதுற என்ன படிச்சு சொல்லுங்க. குறை நல்லா சிரிங்க 2 பேரும் எங்க சார்பாக. குறைகள் கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை கோரிக்கையா? நல்ல கோரிக்கை கோரிக்கை வைக்கிறோம். வச்சீங்கப்பா. மித்ரா Year 2017 for டான்ஸ்ட் இந்த இயர் Mumbai Indians. 2017 ஃபார் Yeah, மும்பை yeah. இந்தியன்ஸ். ஆமா ஆமா Yeah, ஆமா அதான் அந்த yeah. பாத்தேன்க்கா நானும் பார்த்தேன்மா. அது கூட சொன்னாரு I have danced on the tunes once. அந்த டியூன்ஸ் ஒன்ஸ் யா. ஓ மை காட் அக்கா அண்ணா இஸ் ஜஸ்ட் 25 இல்ல நினைச்சேன். நினைச்சேன். அப்படியே தப்பே நினைச்சேன். இல்லையே. ஆமா. யாருக்கு 25 ஜானு இதுங்க ரெண்டும் அடங்காதுங்க. Pack of chief wolves unfortunately attacked a ferocious tiger. So true. அவர் தப்பா கம்மியா எடை போட்டாங்க SSR. இவங்க பண்ண தப்பு தான் அது. ஆக்சுவலா this went in favor of SSR தான். ஆக்சுவலா SSR பண்ண தப்பு வந்து 2 விஷயம் தான். ஒன்னு வந்து அவன் பேர் என்ன அந்த தாத்தா ஒருத்தன் இருக்கான்ல மகேஷ் பட் அவன்கிட்ட போயிட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னு அவன்கிட்ட போனது. அதுக்கப்புறமா ஏன்னா அது வந்து ஜியாகான் சம்மந்தப்பட்டு பிளஸ் வந்து பர்வீன் பாபி சம்மந்தப்பட்டதுனால அங்க போயிட்டு அவர் கனெக்ட் பண்ணது. 2வது விஷயம் வந்து இந்த ரியா சக்கரவர்த்தியை நம்பினது. அதுதான் நம்பி தெரிஞ்சிச்சு ரியா பத்தி கூட. பட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தள்ளி வைக்காம சரி இதுல லாஸ்ட்ல கூட இவங்க இருக்காங்கல்ல நம்ம திஷாவோட டெத் கூட வந்து அவள்கிட்ட தானே சொல்லியிருக்காரு. அப்படிதானே வந்து எல்லாம் பேசிக்கிறாங்க. தெரிஞ்சு கூட ஐ மீன் லைக் ஓகே நவ் லெட்ஸ் கெட் அவே ஃப்ரம் ஹர் இல்லாம he was trying to use her for the same thing what இது எப்படின்னா 2 பேரும் ஆடினாங்க. சரி எனக்கு தெரிய நான் உன்னை வச்சு நான் இன்ஃபர்மேஷனை எடுக்கிறேன், நான் உன்னை வச்சு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன். பட் அட் ஒன் பாயிண்ட் they are more in numbers. அவ்வளவுதான். So they became a little bit more aggressive and they have more to lose than SSR. So SSR has only his life to lose. They got many things to lose. அப்படிதான் நான் பாக்குறேன் இது. ஆனா அந்த 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 டைம்ல வந்து அதாவது தீஷாவை இறந்த அந்த 1 வீக் டைம்ல இவர் எலிமினேட் பண்ணிட்டாங்க, இவரை சாகடிச்சிட்டாங்க. அந்த டைம்ல வந்து அவரால் ஐ திங்க் அவங்க வந்து இந்த ட்ரக்ஸ் கொடுத்து அவருக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாம பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கோ யாருக்கும் கால் பண்ணி கரெக்டா ஏன்னா போன் நம்பர்ஸ் கூட மாத்திக்கிட்டே இருந்தாரு. 50 சிம்ஸ் மாத்திட்டு இருந்தாரு இல்லையா. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. ஹாய் வணக்கம் கோதைஜி, வணக்கம், எப்படி இருக்கீங்க? மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டிஷர்ட்ஸ் கேரி எஸ் அப்சல்யூட்லி. அந்த டிஷர்ட்ல இருக்கிற மெசேஜ் வச்சுதான் வந்து இந்த பித்தானி எல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அவங்களோட இன்ஸ்டால ட்விட்டர்ல எல்லாம் வந்து அவங்க ட்வீட் பண்ணுவாங்க. ஸோ எஸ் அவர் அதுக்கப்புறமா வந்து அவர் எப்பவுமே வந்து அவர் போட்டிருக்க ட்ரெஸ் டிஷர்ட்ல திருசூலம் இருக்கும். அவர் கார் மெசட்டியில கூட அந்த அந்த சிம்பிள் அதெல்லாம் வந்து ரியலி வெரி இம்ப்ரெசிவ். எவ்வளோ ஒரு பையன் இந்த ஏஜ்ல எவ்வளோ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லை, சயின்ஸ் எல்லா விஷயத்துலயும் அன்பா இருக்கிறது, மக்கள்கிட்ட வந்து போட்டோ எடுக்கும்போது எவ்வளவு அன்பை காட்டுறது, இது எல்லாமே வந்து இஸ் லைக் வெரி வெரி சுப்பீரியர் டு அதர் பீப்புள் நான் சொல்லுவேன். எஸ் ட்ரூ மெசேஜ் நோ ஒன் கேன் ரைட் ஈவன் அ லெட்டர் வித் கண்டினியூட்டி. ஸோ ஷுட் பீப்புள் கெட்டிங் ஸ்ட்ரக் டு கம்ப்ளீட் அ லெட்டர். ஆமா டெஃபினட்டா எல்லாருமே நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஒரு லெட்டர் கூட நம்மளால கரெக்டா எழுத முடியாது, எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அதுவும் அவர் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவருக்கு படமும் நடிக்கணும், அந்த டைம்ல வந்து யாரெல்லாம் கூட இருப்பாங்க அவங்க இல்லாத டைம்ல அவர் எழுதணும் போது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். சரிடா. It's the popular character of a story come movie. He used to save innocent people from getting killed by monsters and he leave a star in those places to mark his presence. I studied. Thanks Archana ji. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கும் தெரியாது. ஸோ சூப்பர், தேங்க்ஸ் a lot. அக்கா பர்த்டே இல்ல ஃபர்ஸ்ட் டெத் anniversary அக்கா. ஓ விஜய் சித்ரா அக்கா. ஓ டெத் anniversary இல்ல, சாரி நம்ம பர்த்டேன்னு சொல்லிட்டேனா. சாரிம்மா. ஃபார் சித்து ஜானுமா பர்த்டே தானே நினைச்சேன் நான். 1 year ஆகும். ஓகே ஃபைன். ஓகேடா ஜானு, தேங்க் யூ மா. ஜஸ்டிஸ் ஃபார் விஜய் சித்ரா. தேங்க்ஸ் பாலாஜி. ஏக்கணும்பா, நம்ம விஜய் சித்ரா கூட வந்து நம்ம எப்பவுமே இன்க்ளூட் பண்ணணும் நம்மளோட இதுல. எல்லாருக்காகவும் தான் நம்ம ஃபைட் பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த் December 9 1 year அக்கா. ஆமா இல்ல டிசம்பர்ல தான் அவங்க இறந்தாங்க. ஆமா இப்பதான் அவங்க பர்த்டே கூட போச்சுன்னு நினைக்கிறேன். போச்சு இப்பதான் ஒரு போச்சு. If media really wants to educate the society, they would show positive news and those kind of news which help people, not spread negativity. Scamsters are shown as heroes.
ஆக்சுவலி மீடியா வந்து அகைன் மீடியா தே ஆர் நாட் ஷோயிங் வாட் அவங்க என்ன காமிக்கிறாங்க அது கூட ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜ் மாதிரி தான். இதை மட்டும் தான் காமிக்கணும், இதுக்கு மேல எதுவும் காமிக்க கூடாது. மற்றபடி தே ஆர் நாட் ஷோயிங் எனிதிங் which is ஆனா relevant for பாதி us. மீடியா வந்து அவங்களோட தான். நீங்க பாத்தீங்கன்னா ஆமா, வந்து ஆமா. எல்லாருமே கொலாபரேஷன் எல்லா மீடியாவும் அவங்க கையில வச்சிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு நான் கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். ஸோ யார் யாரெல்லாம் எந்தெந்த மீடியா, யாரெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் இன்டர் ரிலேட்டட் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு நெட் ஒரு ஒரு மேப் மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்தேன். நான் ஆமா, அதுல ஆமா. It's பொலிட்டீஷியன் எஸ்பெஷலி நான் மீடியாலாம் சொல்றேன். they will never show these things. They will never ever show these things. அவங்க காமிக்கிறது ஃபுல்லாவே போகஸ், unrelated, unwanted. It's not only about our மீடியான்னு சொல்லல. வேர்ல்ட் வைட் மீடியா, நியூஸ் மீடியா, big channels நீங்க எடுத்துக்கோங்க. Any news channels, they are not showing what is relevant. They are showing only people's agenda. People who are sitting on top of them, அவங்களோட என்ன agenda, what message they want to give, அதுதான் காமிக்கிறாங்க. Starting from any media. இது நம்ம ஊர் மீடியா மட்டும் கிடையாது. எப்படி வந்து சத்தாம் ஹுசேனை கெட்டவனா காமிச்சாங்க, எப்படி யூசப் இது பேர் வந்து போச்சு எனக்கு, ஃப்ரம் சிரியாவோட இதை எப்படி கெட்டவங்க காமிச்சாங்க. எவ்ரி திங் இஸ் அன் அஜெண்டா தான். ஸோ தே ஆர் பிஹைண்ட் ஒன் அஜெண்டா. அது வந்து அகெயின் திஸ் கபால்ஸ் அஜெண்டா, வாட் தே வாண்ட் டு ஸ்ப்ரெட். இது வரைக்கும் ஐ மீன் ஓகே இப்ப கூட அது அப்படியே போவோம். எதுவுமே வந்து இந்த ஸ்கேமை பத்தி சொல்லுங்க, எந்த மீடியா எடுத்தாங்க 2G ஸ்கேம் பத்தி வெளில வந்துச்சு, அதுக்கப்புறம் யார் பேசுறாங்க 2G ஸ்கேம் சரி எடுத்துக்கோங்க, எந்த ஸ்கேம் வேணா எடுத்துக்கோங்க. அம்பானி பத்தி ஒரு நியூஸ் வெளில வந்திருக்கா இது வரைக்கும்? அம்பானி பத்தி ஒரு நியூஸ் இந்த மீடியால வந்திருக்கா? நம்ம யூடியூப்ல தான் கிடைக்குது நம்மளுக்கு. பிகாஸ் ஆஃப் த யூடியூப் அண்ட் இன்டர்நெட்னால தான் நம்மளுக்கு இந்த நியூஸ்லாம் கிடைக்குது. மற்றபடி இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க அம்பானி பத்தி. இப்ப கூட வந்து அந்த தீருபாய் அம்பானி பண்ண அந்த ஸ்டாக் மார்க்கெட் இதை வந்து பெருமையா தான் சொல்றாங்க நியூஸ் பேப்பர்லாம். ஆமாமா, நான் பார்த்தேன் யூடியூப்ல எல்லாம் வந்து அவர் செம ஸ்மார்ட், அவர் பிரில்லியன்ட், எப்படி பண்ணதே தப்பு, கேப் மாறிட்டானோ மொள்ள மாறிட்டானோ பண்ணது தில்லுமுல்ல. அது மட்டும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. பண்ணது அந்த காசு எப்படி வந்துச்சு, உங்ககிட்ட அவ்வளவு காசு எப்படி வந்துச்சு? எல்லாரும் ஏமாத்தி வாங்கினது தானே. அந்த டைம்ல அந்த ஷேர்ஸ் இவங்க விக்கிறாங்க, யார் அந்த பியர் கார்ட்டல் விக்கிற ஷேர்ஸ் எல்லாம் இவர் வாங்கியிருக்காரு. இன்னொரு கம்பெனி பேர் வச்சு வாங்கியிருக்காரு, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அம்பானின்னு அந்த கம்பெனி பேரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அம்பானி how did they got the money to buy that much of shares? அத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இவர் இன்னும் பெருசா ஒரு பயங்கரமான ஒரு மூவ் பண்ணி கஷ்டப்பட்டு வந்து அவரு வந்து தோற்கடிச்சிட்டாரு. அவர் பேரு nobody talks about that one. நம்ம அப்படி அப்பலேருந்து இப்ப கூட நம்ம மீடியா தான் நம்புறோம். லைக் மீடியா சொல்ற நியூஸ் இஸ் ரைட் அண்ட் மீடியா சொல்ற நியூஸ் இஸ் கரெக்ட் நியூஸ் அண்ட் லெட்ஸ் கோ அக்கார்டிங் டு தட். இப்படிதான் நம்மள ஏமாத்துறாங்க அவங்க. எஸ் மித்ராஜி. In my 12th standard, though one thing get missed in SSR story was a life partner. It's okay, he is a real life hero. Just is definitely ஒரு நல்ல ஒரு கரெக்டான லைஃப் பார்ட்னர் மட்டும் SSR கிடைச்சிருந்தாரு. டெஃபினட்டா வந்து அவங்க வந்து அதுதான் சொல்லுவாங்க. woman plays a big woman is always behind a man success சொல்றாங்க. SSR இன்னும் பயங்கரமா சக்சஸ் அச்சீவ் பண்ணிருப்பாரு if he had a real good life partner. அது என்னமோ தெரியல, அந்த அது மட்டும் பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, பட் he needed a life partner to guide him in a better way. அதுதான் நானும் சொல்றேன். எந்த தப்பு பண்ணக்கூடாது, இது பார்த்து பண்ணு, இது பார்த்து பண்ணாத ஒருத்தர் அவருக்கு அது சொல்றதுக்கு யாருமே இல்ல. He had his team, but he didn't had a partner to tell him what is right and what is wrong, and he couldn't keep anybody close to him. ஃபேமிலின்னு அவர்கிட்ட யாருமே நிக்கல, அவர் எல்லாரும் தள்ளி வச்சுட்டாரு. ஜஸ்ட் ஃபார் த சேஃப்டி ரீசன் எல்லாரும் தள்ளி வச்சுட்டாரு. ஸோ அவர் கூட இருந்தது யாருமே வந்து no one was his. அதனாலதான் வந்து கல்யாணம் பண்ணிக்கல அவரு. ஏன்னா இதுங்க எல்லாருமே வந்து எல்லாம் கேவலமான ஜென்மங்களா இருக்கிறதுனால கூட இருந்ததெல்லாம். அதனால அது தாட்டே இல்ல அவருக்கு. லைஃப்ல பாலிவுட்ல வரதுக்கு முன்னாடி அவருக்கு யாராவது கிடைச்சிருந்து அண்ட் லைக் இல்ல அவரு இட்ஸ் மென்ட் ஃபார், அதாவது இவருக்கு இதுதான் கடவுள் வந்து இந்த வேலையை பண்ண கொடுத்திருக்காரு, அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒருவேளை அதனாலதான் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு கூட நினைச்சிருப்பாரு. பண்ணிட்டா எதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அதனால ஃபேமிலி தள்ளி வச்சிருக்காரு. ஸோ எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான், எல்லாமே இருக்காது. ஆமாண்டா 1 year ஆயிடுச்சு, இன்னும் என்ன நடந்தது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. என்ன சட்டம் என்ன தெரியல, நம்ம ஊர்ல இருக்குன்னே தெரியல. Unfortunately, we know the names of scamsters in Bollywood and all weed people, but we don't know the names of our martyrs, jawans and soldiers. I hold myself guilty for this too. கரெக்டா சொன்னீங்க. நீங்க மட்டும் நந்தினி கிடையாது நந்தினி, நம்ம எல்லாரும் கரெக்டா சொன்னீங்க. நமக்கு என்ன விஷயம் நம்மளுக்கு வேணுமோ அது வந்து நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். தேவையில்லாத விஷயம் தான் நம்ம மைண்ட்ல இருக்கு.
அப்படிதான் இவங்க வந்து நம்ம மூஞ்சில நம்ம மைண்ட்ல புகுத்தி இருக்காங்க. எவ்ரிவேர் நீங்க திரும்புற இடம்லாம் வந்து அந்த அந்த போட்டோ அந்த நியூஸ் தான் உங்க மூஞ்சி அவங்க உங்க 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 முன்னாடி வைப்பாங்க இவங்க. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். 2 விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஒண்ணு வந்து சாரி 2 விஷயம் இல்ல, ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம சைட்ல ஏதாவது திடீர்னு புதுசா ஒரு வார்த்தைகள், புதுசா வந்து ஒரு வழக்கு என்ன சொல்லுவாங்க, பழக்க வழக்கங்கள் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணுங்க. அதை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அதை நீங்க வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. என்னைக்குமே நம்ம வந்து பழைய விஷயங்கள் இருக்குதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு விஷயங்கள் இது நம்மளுக்கு தேவையா இந்த காலகட்டத்துல? சோ எதுக்காக இந்த மாதிரி ஒண்ணு வருது இப்போ புதுசா? சோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நேத்து நடந்த சஞ்சத் சாரோட நடந்தது கூட நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நீங்க சாப்பாடே சாப்பிட வேணாம், பர்கரே சாப்பிட வேணாம், அதுக்கு பதில் நாங்க வந்து இந்த பூச்சி புழுல இருக்கிற அந்த அந்த புரோட்டீன்ஸ் எடுத்து நாங்களுக்கு ஒரு சாப்பாடா கொடுத்துடுறோம். இதெல்லாம் எதுக்கு? நம்மளுக்கு நல்ல சாப்பாடு இருக்கும்போது நம்ம ஏன் அதை வரணும்? அப்போ இவங்களோட பிளான் எதுவோ ஃபியூச்சர்ல நம்மள வந்து ஏதோ பண்ண போறாங்க, நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிடைக்க விடாம ஏதோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு நம்ம அந்த பயத்திலேயே நம்ம இவங்களை கேள்வி கேட்காம இருந்தோம்னா நாளைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டா அடிமையாயிருவோம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அடிமைத்தனமா இருந்தாங்களோ மக்கள், அத மாதிரி நம்மள அடிமையா இன்னும் கூட ஒரு சில இடத்துல அடிமையா தான் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு இப்ப இருக்கிற அந்த கிடைக்கிற இந்த ஃப்ரீடம் இது இல்லாம போயிடும். சோ நம்ம வந்து முழிச்சுக்கணும், நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். After RC enters SSR, okay, SSR could have moved away after knowing their motive. இல்ல அவர் வந்து த்ரூ ஆர்சி அந்த கேங் வச்சுதான் வந்து அவர் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. எஸ் அப்கோர்ஸ் நம்ம இப்படியும் நினைப்போம் அப்படி நினைப்போம். ஏன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ஆர் உயிரோட இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு நல்ல இதுலதான் நம்ம அப்படி நினைக்கிறோம் யோகிமா. கரெக்ட். ஸோ எஸ்எஸ்ஆர் சோ ஸ்மார்ட், வை ட்ரஸ்டட் ரியா? ரியா யூஸ்ட் பிளாக் மேஜிக். ரியா வாட் only she is not used, she used all kind of என்ன சொல்ற unwanted things. ட்ரக்ஸ் யூஸ் கொடுத்துருக்கா, பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் காசு கையாடல் பண்ணியிருக்கா, அவர் மைண்டை பிரைன் வாஷ் பண்ணியிருக்கா, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து கட் பண்ணியிருக்கா, அக்கா அம்மாவோட இதெல்லாம். சரி, அதுல அவருக்கும் உடன்பாடு இருந்திருக்கு, பட் நிறைய விஷயங்கள் மறைச்சிருக்கா. அவங்க அப்பாவோட சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இவங்க கிட்ட போகாம, சுஷாந்த் கிட்ட போகாம அதெல்லாம் பிளாக் பண்ணியிருக்கா. அவ என்னதான் பண்ணல. மோடிஜி மிகவும் நல்லவர், இந்தியா முன்னேற உழைப்பவர். உழைச்சா நல்லா இருக்கு, உழைக்கிறார், நம்ம இல்லைன்னே சொல்லல. கண்டிப்பா எல்லா பார்ட்டிலையும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. ஸோ இவர் கூட இருக்கிறவங்களும் நல்லவங்களா இருக்கணும், அவர் கூட இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணணும். அவர் வந்து இந்தியா முன்னேறதுக்கு நிறைய பாடுபடுறாரு. ஆனா இறந்து போனவங்களுக்கு என்ன சொல்றாரு, அதுதான் எங்களுக்கு வேணும். ஸோ நம்மளுக்கு வேணும், சாரி எங்களுக்கு இல்லை, நம்மளுக்கு வேணும். இப்போ சுஷாந்துக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து கிடைக்கணும், ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அது கிடைக்கிறது மூலியமா வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சமுதாயம் கிடைக்கணும். இதுதான் நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு அதாவது மோடிஜி நல்ல விஷயம் செய்யறாருன்னா ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம கண்ட்ரியில இருக்கிற குழந்தைங்களுக்கு சேஃப்டி இருக்கணும், பெண்களுக்கு சேஃப்டி இருக்கணும், ஆட்களுக்கு சேஃப்டி இருக்கணும். இதுதான். நல்ல கல்வி இருக்கணும், சமமான கல்வி இருக்கணும். இதுல வந்து உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சமமான என்ன சொல்றது, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும், எல்லாருக்குமே ஒரே ஹாஸ்பிட்டல்ஸ். ஆனா இது வந்து ஒரே நாள்ல வராது, அதுவும் நான் ஒத்துக்கிறேன். இது ஒரே நாள்லயோ இல்ல 5 வருஷத்துலயோ இது கண்டிப்பா வராது. இட் வில் டேக் டைம். ஓகே, ஸோ யா, வி வில் வெயிட். கண்டிப்பா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியாச்சு, அதுவும் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ ஹனோ அனுபாலா, வணக்கம், வாங்க வாங்க. ஸோ மணி இஸ் த சோல் ரீசன் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் த பிரான்ச்சஸ் வாட் தே ஆர் டூயிங் அண்ட் ஹாவ் டன் சோ ஃபார். எக்ஸாக்ட்லி, காசு இருந்தா எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் பர்வீன் பாபி, குல்ஷன் குமார், ஸ்ரீதேவிஜி, Jia Khan, SSR, Disha Salian, Vijay Chitra, Siddharth Shukla, for whom sacrifice their lives of our lives. Thank you so much, Balaji Ma. So yes, நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். பாலாஜி மாவா? பாலாஜி தம்பி இல்ல, பாலாஜி மானா அப்படி செல்லமா தான் கூப்பிடுவேன். ஓ அப்படிதானா? சரி சரி, ஓகே. Like all other employments, there should be a education qualification. Minimum, application, everything should be transparent. Minimum, yeah, it should be transparent. கேட்டுட்டு இருக்கோம் நாங்க. அதேதான் when exactly. people are scared about the contents of the drive, obviously they will say it's fake. பயமா அப்படி ஆற்றுதான் அவங்களே. யா எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்கள பத்தி தான் அதுல வரப்போகுதுன்னு. தப்பு செய்யறவங்களுக்கு தான் வந்து தெரியும் என்ன வரப்போகுதுன்னு. கரெக்ட். மே 2nd. யா லக்ஷ்மி. தேங்க்ஸ் லக்ஷ்மி மா, தேங்க்ஸ் லக்ஷ்மி மா. அத மாத்தி சொல்லிட்டேன், அவங்களோட டெத் ஆனிவர்சரி வந்து பர்த்டே சொல்லிட்டேன். அக்கா, நம்ம தான் செலிப்ரேட் பண்ணோம் இந்த மாதிரி சேனல். எக்ஸாக்ட்லி. கண்டிப்பாமா, கண்டிப்பா, டெஃபினட்டா நம்ம எல்லாரும் அவங்களுக்காக பேசணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து எஸ் வீடியோ காமிக்காம அட்லீஸ்ட் ஒரு ஆஃப்லைன்ல வந்தா, சாரி இது வீடியோக்கு பின்னாடியாச்சும் உங்க வாய்ஸையாவது கொடுங்க. சித்ராக்காக இவ்வளோ நல்ல ஃபேன்ஸா இருக்கீங்க. ஜஸ்டிஸ் ஃபார் எஸ்எஸ்ஆர்.
கண்டிப்பா. Thanks, தேங்க் யூ Nandini நந்தினி ji. ஜி. தேங்க்ஸ் a lot. True, ட்ரூ Mitra. மித்ரா. Thank you, தேங்க் யூமா. Hima. தேங்க் யூமா. That's why they say when we love someone truly, we should give them our time because it is very precious. Once spent, we won't get. And the one thing you will 100%. never ever get it back, but we are wasting it like we have infinite amount of time. எல்லா மக்கள் அதான் நினைக்கிறாங்க. If you give little more time to our Sushant Singh Rajput brother after Disha's murder, mean he would escape and expose the culprits. So only they planned our Sushant Singh Rajput was inside. அது நடந்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது வந்து வெடிக்க போகுது. So we have to do something fast. Now only start to grow. I guess his movie misfired. Yeah. Yes, I got no proper law for anything. How many issues going on recent times? What's done? Nothing. Simply the innocent lives are getting destroyed. So true, Januma. Second or third last post. ஓகே. Oh, அந்த okay. இது பத்தி சொல்றாங்க நினைக்கிறேன். மெசேஜ். Siddharth Shukla's post, second and third post, is about his concern for Afghan people. Oh, ஓகே 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 ஓகே. yeah. ஐ திங்க் இவங்க எல்லாருமே நல்லவங்கள தான் அவங்க எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் அவங்களோட கபால் சிஸ்டம்ல போய் ஜாயின் பண்ணாதவங்க, அவங்க ஒத்துக்காதவங்க, அவங்க சிஸ்டத்தை ஒத்துக்காதவங்க. True. பிஎம் RSS. So no family life. இது உருவாக்கியவர். ஓ, பிஎம் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து உருவாக்கியவர். ஸோ நோ ஃபேமிலி லைஃப். Family life. Justice for SSR. Thanks, Yogima. தேங்க்யூ யோகிராணிமா. பயப்படுறியா குமாரு? பாலிவுட் கேங். From the drive. யா. Mitraji Thank for you, taking David your ji. time and update us. Thanks. Thank you. Finally, your message. Yes, we are closing the Yeah. Today's Thanks. session. Thank you so much, மக்களே. பசுபதி என்ற அடங்குடா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நிஜமாவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னைக்கு வந்து திரும்பி பேக் டு ஃபார்ம். இன்னும் நிறைய ஸ்லைட்ஸ் படிச்சோன்னு. ஸோ இதே மாதிரி நாளைக்குமே நிறைய ஸ்லைட்ஸ் படிப்போம். உங்களுக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நேரம் இல்லாதவங்க நீங்க அப்புறமா நீங்க பாருங்க அவர் என்ன சொன்னாருன்னு, அதையும் நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து நீங்க எல்லாருமே இவ்வளவு இன்புட் கொடுத்து இந்த டிரைவுக்கு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து பண்ணுங்க. தொடர்ந்து போய் நீங்க வந்து நம்ம எல்லாரோட நாலேஜ் நம்ம வளர்த்துக்கணும். அதுதான் நமக்கு சுஷாந்த் கொடுத்த அறிவுரை. ஸோ நன்றி மக்களே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஹிந்த், ஜெய் சுஷாந்த். இன்னைக்கு சரண்யா நான் மிஸ் பண்றேன். அப்புறம் நம்ம சிஎம் மிஸ் பண்றேன். True. But yes, thanks மக்களே. Once again, I mean, keep spread பண்ணுங்க awareness. அதுதான் நம்ம மறுபடியும் கேட்குறோம். ஸ்ப்ரெட் பண்ணுங்க awareness. நம்மளும் இன்னும் அவேர் ஆகணும். எக்கச்சக்கமான விஷயம் நடக்குது. ஸ்டில் நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான தப்பான விஷயம் நடக்குது. அதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரியப்படுத்தணும் மற்றவங்களுக்கு. அதுதான் வந்து ஒரே ஒரு நோக்கம். ஸோ கீப் ஸ்ப்ரெடிங் த அவேர்னஸ். ஜெய்ஹிந்த், ஜெய் சுஷாந்த் மக்களே. ஜெய்ஹிந்த், ஜெய் சுஷாந்த் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. நாங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுறோம். ஒரு பேர் சொன்னேன்னு கோச்சிக்காதீங்க. எல்லாரையும் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஞாபகம் வரும்போது எல்லாருக்கையும் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச்.